சரியாத சிம்மாசனத்தில் அமர வைத்த என் தாயே நான் முகன் தேவியே நடன சிங்காரியே என்னாலும் என்னை காக்க வருவாய் தாயை தவறாக செங்கமான் கொடுத்த வில்லையும் சரத்தையோ அண்டமாந்தனிலே அரசர் புலவர் வாங்கினார் வாங்கிய வில்லை குடத்தின் மேல் வைத்து நான் ஏற்றினார் அண்டமாந்தனிலே ஆறிருள் விளக்கை போல் விலவர் கையில் வீசுகோலா இந்த கடரிமான் பந்தலில் கண்ட தேவாதைகள் மனமகிழ்ந்த ஆடாட சருகை வல்லமை விட்டு நீ அங்கும் காணலாம் இங்கும் காணலாம் எங்கும் காணலாம் இந்த உலகினில் யாராவது எந்தனுக்கு வஞ்சகம் கவடு சூது நினைத்த வேரை பூனை போல் சென்று விடரியில் விடிவிடி எலி போல் சென்று எதிரியை வாருவாரோ வன்மை என்று வாராமல் என் தாயே நீ தாக்கு தாக்கு ஏகு ஏகு சிங்கம் போல் சீறி பாய்ந்து குடலை குத்தி மணி மாலை போடோ என்னையும் பாரம்மா பார்த்து மனமிரங்கம்மா வர்த்தக ரெட்டி வட்டியில் இருப்பவளே பக்தர்களை காப்பவளே என் தாயாகப்பட்ட உலகம்மாள் உச்சி மாறி மாறியம்மாள் மாலை ஆடிய பாலோ ஆடிய கரோடி ஆடிய பாலோ ஆடிய கரோடி ஆடி மூலத்தோனே விநாயகா ஆடி மூலத்தோனே
பாடிய நாவல் சுழிடும் தமிழிசை பாடிய நாவல் சுழிடும் தமிழிசை பெருமாளே விநாயகா வீகம்படியோடு தானவரிசையோடு வீகம்படியோடு தானவரிசையோடு மலர் புரிவார் மலர் அலங்காரை சபையிலே நாமல் யாரோ யாரை ஐயா புகழ வேண்டும்? யாரு யாரையா புகழணும்? நன்றி மறவாத கலைவாணர்களே புகழ வேண்டும் அல்லவா? நாமளுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாரை புகழ வேண்டும். எந்தனுக்கு சொல்லி தந்த வாத்தியார் எந்த ஊர் எந்த நாடு எந்த தேசம் என்று கேட்க எந்த ஊர் எந்த நாடையா? கச்சவர்கள் என்பதாமே எனந்தன் பாதமே திருநெல்வேலி மாடியிருந்து ஆ
அந்த நாடு எந்த நாடையா? எந்த நாடு எந்த நாடு? அதாவது தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தாலுகாவிலே ஒருங்கே அமையப்பெற்ற நாடு. ஒருங்கே அமையப்பெற்ற நாடு. வண்டு தமிழ் கவிகள் வாடும் வானரங்களை இசைப்பாடக்கூடிய நாடு. வாடக்கூடிய நாடு. அதாவது வர்த்தக ரெட்டி வட்டி மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய எனது அப்பா சுப்பையா பிள்ளை புலவர் வாதோ. சுப்பையா பிள்ளை புலவர் வாதோ. எனது அம்மா வாழ வந்தால் புலவர் வாதோ. வாழ வந்தால் அம்மா புலவர் வாதோ. என் குருவாகப்பட்டவரை மேலும் அடியானி சபையிலே நான் மேலும் எப்படி எப்படி புகழ வேண்டும்? எப்படி எப்படி ஐயா புகழ வேண்டும்? ஒருவர் ஒருவரை குருவே ஒருவரை குருவே அனைவரும் முருகனுக்கு நாமல் தேடி வந்த நாடு நம் நாடு. அது எந்த நாடு எந்த நாடையா? எந்த நாடு எந்த நாடு தம்பி? அதாவது வானவிலாமலை மரங்களும் வற்றாத நீர் அருவிகளும் வற்றாத நீர் அருவிகளும் ஆறுகளும் அணைகட்டுகளும் நஞ்சைகளும் புஞ்சைகளும் ஆமா நல்ல மலையிலே செழித்தோங்கி வளரக்கூடிய நாடு எந்த நாடு எந்த நாடு? எந்த நாடு எந்த நாடையா? அதாவது சீமையெல்லாம் வேறும் புகழும் பெற்று வரக்கூடிய இந்த சிவலப்பெருமான நகரம். இந்த சிவலப்பேரிமான் அந்நகரம். இந்த சிவலப்பெருமான அந்நகரத்தில் இன்று யார் கொடையின் பெருவிழா திருவிழாவாகவே நடந்து கொண்டிருக்கின்றதோ ஆமையா. அதாவது ஐந்தொழிலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய விஸ்வகர்மா குல மக்களின் கொட்டை விழா பெருவிழா திருவிழாவாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிறது. யாரு 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 கொடை யாரு கொடை யார் யார் ஐயா கொடை? அதாவது ஐந்தொழிலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அது என்னையா? ஐந்தொழிலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அது என்னையா? அதாவது இரும்பெடுத்தால் வாள் செய்வார்கள். சரி. அதாவது மரத்தை எடுத்தால் தேர் செய்வார்கள். தேர் செய்வார்கள். பொன்னெடுத்தால் சரி என்ன செய்வாங்க? தங்கத்தை எடுத்தா தாலி செய்வாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடக்கும் போது பாருங்க. சரி தாலி செய்வதற்கு நம்ம விஸ்வகர்மா தான் வேணும். முதல்ல அவங்கதான் வேணும் வேணும் ஐடியா. வெங்கலத்தை எடுத்தால் பாத்திரம் செய்வார்கள். சரி. அதாவது கல்லு எடுத்தா அந்த கடவுளையே அவங்கதான் செய்யணும். ஐந்தொழிலுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய இந்த விஸ்வபெருமா சமுதாயத்திற்கு வாத்தியப்பட்ட அலங்காரமணி மண்டபத்திலே வேஷம் தெய்வமாகவே குடியிருக்காளே குடியிருக்கிறாரே எம் பணக்காரி குணக்காரி எம் பணக்கோட்டை ராஜாத்தி ஏழை மக்களுக்கு சொந்தக்காரி என் தாயாகப்பட்ட ஆனந்தவல்லி அம்மாள் மற்றும் பரிவார தேவதைகள் அமர்ந்திருக்கும் திருவாலயத்திலே அடியான் பாடக்கூடிய பாடலிலே சொல் குற்றம் இசை குற்றம் தாள குற்றம் மேல குற்றம் சரீர குற்றம் சாரீர குற்றம் அது என்னையா? சரீர குற்றம் சாரீர குற்றம் சரீர குற்றம் என்னன்னு தெரியுமா? என்னையா? நாமளும் சித்திரவாதம் 1ஆம் தேதியிலிருந்து வில்ல அடிச்ச குணமா இருக்கும். ஒரே தொடர்ந்து அடிதான். கும்மி பாட்டை விட்டா வில்லு பாட்டை விட்டா முளைப்பாரி. ஆமா சரி தொடர்ந்து அடியாத்த அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி பல ஊர்ல போய் பல தண்ணி குடிச்சிருக்கோம். ஆமா நம்ம தொண்டை கொஞ்சம் மக்கள் பண்ணும். இந்த ஜீவன பேர் ஆத்தி தண்ணி குடிச்சேன்னு வைங்க. தண்ணி கொஞ்ச நேரத்துல தொண்டை டபார்னு திறந்துடும்.
அப்படியா அப்பா அடியா கொஞ்சம் தொண்டை மக்கள் பண்ணோம் கொஞ்சம் சரீரம் சரியில்லைன்னு வை சரி 2 ஊசிய கீசிய போட்டு சரி தொண்டைய சரியா பண்ணிடலாம் சரி சரீரம் சரியில்லைன்னு வை சரி என்ன செய்ய முடியும் இன்னைக்கு செய்ய முடியும் முன்னவர்கள் என்ன சொல்லி இருக்காங்க தம்பி அதான் சொல்லி இருக்கான் ஆடை இல்லாதவன் அம்பலத்துக்காகாது காசு இல்லாதவன் கடை தெருவு போகாதே சாரீதம் இல்லாதவன் இந்த சபையில ஏறி படிக்காதே அடியான் பாடக்கூடிய பாடலிலே தம்பி சுடல சுரேஷ் தும்பி பாட்டுன்னு வை சரி அப்பா எங்கெங்கெல்லாம் பேர் அடிக்கணும் அப்பா கூடாத கூட்டமும் கூடிரும் ஆமா ஆடாத ஆட்டமும் ஆடிரும் அதான் ஆடாத காலம் ஆடிரும் சரி அதாவது தாங்கள் பாடக்கூடிய பாடலிலே முன்னாடி சொல்லக்கூடிய சொல் பின்னாடி வந்துட்டாலும் பின்னாடி சொல்லிவிட்டாலும் பின்னாடி சொல்லக்கூடிய சொல் முன்னாடி சொல்லிவிட்டாலும் முன்னாடி சொல்லிவிட்டாலும் தாங்கள் 10 மாதம் சுமன்று பெற்றெடுத்த குழந்தையை எவ்வாறு ஆதரிப்பீரோ குழந்தைகளை நீங்கள் எவ்வாறு ஆதரிப்பீர்கள் எங்க 5 பேர்த்தையும் விட்டுருங்க பின்னாடி உள்ள ஐயா மட்டும் தூக்கி போட்டு மிதிங்க என்னைய மாத்திரம் ஆமா யாரும் கேட்க மாட்டாங்க வயசாயிட்டுல அடியா அதான தம்பி வயசு பிள்ளையா இருக்கணும்னா குடத்துக்கு தம்பி தூக்கி வச்சுட்டு நான் கீழே இறங்கிட்டேன் அவனை தூக்கி விட்டுருக்கிய சிவன பெரியல தூக்கி விட்டுருக்கு தூக்கி உயர வச்சிருக்கேன் ஐடியா ஆமா சரி எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கேன்னு பாரு ஐயா எங்களுக்கு டி ஷர்ட் அடிச்சிருக்கியா அடிச்சிருக்கு ஐயா நாளை கொண்டு நாளை போட்டுக்கிடுதேன் 2 செட் நைட்டியா அடுத்த வருஷம் செஞ்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு 2 ஐடியா தாங்கள் வாடக்கூடிய வாடலிலே எந்தவித குற்றமுறைகள் இருந்திட்டாலும் எந்த குறைகள் இருந்திட்டாலும் தாங்கள் 10 மாதம் பெற்றெடுத்த குழந்தையை எவ்வாறு ஆதரிப்பீரோ எவ்வாறு மன்னிப்பீர்களோ அதே போல் எங்களையும் மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு இச்சபையில் அடியான் கதைக்கு வருகின்றேன் வணக்கம் மக்களுக்கு 2000 வணக்கம் போடலாம் கோடி வணக்கம் அடுத்தது முழங்குவது எங்க சுடலை சுரேஷ் வில்லுப்பாட்டு முழக்கம் சுடலை சுரேஷ் வில்லுப்பாட்டு ஐயா எந்த கோயிலை எடுத்துக்கிட்டாலும் இன்று முதலாவது நாளாக யாருக்கு படிக்கணும் ஐயா தாத்தாவுக்கு படிக்கணும் என்ன தாத்தாவுக்கு படிக்கணுமா தாத்தாவுக்கு இல்ல ஏன் உங்க தாத்தாவுக்கு படிக்கிறதுக்கா இவ்வளவு லட்சத்துல செலவழிச்சு கோயில் கூட கொடுக்காங்க ஹரிகர புத்திர ஐயன் சாஸ்தாவுக்கு படிக்கணும் சாஸ்தாவுக்கு படிக்கணும் ஆமா ஐயா சாஸ்தா பிறந்தாதான் சகல தெய்வமும் மனமகிழ்ந்தாடுன்னு இருக்கான் மனமகிழ்ந்து கோட்டைக்கு ஆடும் ஆதித்தன் அருளை போற்றி அன்புடனே சதந்தனீலே சீருடன் சாஸ்தாவின் பிறப்பை சிறப்புடன் பிறவி பாடே பாடுதற்கு ஒரு துணையாய் வந்தருள்வாய் பார்வதியால் உமையால் மகிழ்ந்தன் கற்பதி காப்புதாமே தானாகிய பொன்னொழி கைலாசமே வலுவாகவே இருந்து வருகின்றது. யாரு யாரெல்லாம் வலுவாகவே இருக்கிறார்? சதுர்முகவே ஆனதேவர்கள் ஆனதேவர்கள் சங்கீதம் கற்ற சங்கீதம் கற்ற சகலகள் கற்றமர்கள் நாம தாரணி கைக்குள் தாரணி கைக்குள் அமிர்தமுத்த கௌரிமார்கள் அவர்கள் சூழ 30 கோடி தேவர்கள்
கைலாசத்திலே அப்படி தேவாதி தேவர்கள் அசுரர்கள் கொலுவிருந்து வரக்கூடிய போது இருக்கிற போது மேல் உலகம் தேவர்களுக்கு கீழ் உலகம் அசுரர்களுக்கு இரண்டு பேரும் தேவர்கள் கொலுச்சபையிலே ஒரு நாள் தினமதியிலே என்னையா பேசுகின்றார் என்ன ரகசியம் பேசுகிறார் நாமல் என்றைக்கும் சாகாமல் சிரஞ்சீவியாக இருக்கணும்னா என்ன செய்யலாம் நாம என்ன செய்யலாம் ஐயா என்னய்யா நம்ம சாகாம இருக்கணும்னா என்ன செய்யலாம் நெடுநாளைக்கு நம்ம ஜாகாம இருக்கணும்னா சங்கர கோயில் டானிக்கு அடிச்சிருவோமா சங்கர கோயில் டானிக்கியா அதை நீங்க அடிங்க அதானே அப்படியா அது நமக்கு முதல்ல அவசியமா தேவைப்படுது அப்படியா ஆமா அவளே தேவாதி தேவர்களும் தேவாசுரர்களும் ஒரு நாள் தினமதியிலே ஜாகாமல் இருக்கணும்னா தேவா அமிர்தம் கடைந்து ருசிக்க வேண்டும் சபா தேவாமிர்தம் கடையினா சும்மா கடைய முடியுமா சும்மா போய் கட்டைய முடியுமா திருப்பார் கடலை ஒரு தாலி பானையாகவோ மகா மகேந்திரகிரி என்று சொல்லக்கூடிய மலையை மத்தாகவோ வாசுகி என்ற பாம்பை வட கயிறாகவும் திரித்துக் கொண்டோ கயிறாகவே திரித்துக் கொண்டு தேவர்கள் ஒருவரும் தேவாசுரர்கள் மறுபுறம் நின்று கொண்டோ திருப்பார் கடலிலே தேவாமிர்தம் கடைகின்ற போது என்னையா வந்து பிறந்ததோ வந்து பிறந்ததோ முதலாவது அமிர்தத்திலே வஞ்சகமில்லாத புண்ணியவாட்டி ஆமா நிறைஞ்ச புண்ணியவாட்டி இருக்கிறவங்கிட்ட இருப்பா இல்லாதவங்கிட்ட இருப்பா ஏழை பணக்காரன் எளியவன் வலியவன் என்ற பாகுபாடு என்பது கிடையாது ஆமா அந்த தாய்கிட்ட கிடையாது வஞ்சன சூனியம் அதாவது பாகுபாடு என்பது அவட்ட கிடையாது ஆமா கிடையாது கிடையாது முதலாவது அமிர்தத்திலே மூதேவியால் வந்து பிறந்தார் நம்ம கட்டக்காரத அக்கா மூதேவி வந்து பிறக்க உங்க அக்கா ஆமா உங்க அக்கா தான் எங்க அக்கா வந்துட்டான்னா துண்டு வேண்டாம் துணியும் வேண்டாம் சரி எந்த இடத்துலயும் எங்க அக்கா நிரந்தரமா குடியிருப்போம் நிரந்தரமா இருப்பா நம்ம செட்டிக்கார என்ன பக்கத்துல பட்டால தூக்குறாரு எங்க அக்கா வந்துட்டா உங்க அக்கா வந்துட்டாளா ஆமா அவர் படுத்து கிடக்காருன்னு நினைக்க கூடாது கதையை கேட்டுட்டு படுத்திருப்பாரு தம்பி மாரும் படுத்துட்டாங்க அப்படியா விடாதபடிக்கு அமிர்தம் கடைகின்ற போது இரண்டாவது அமிர்தத்திலே என்ன வந்து சிரிச்ச முகத்தோடு எங்க அக்கா சீதா லட்சுமியே வந்து பிறந்தார் எங்க அக்கா ஆமா உங்க அக்கா ஒரு வீட்டை வாழ வைப்பா 10 வீட்டை தாழ வைப்பா ஆமா இரும்பு பெட்டி எங்க ஒழுக்கிற பெட்டி எங்க தகர பெட்டி எங்க பீரோல் எங்கன்னு பார்த்து குடி இருப்பா என்ன ஆமா யாரபடி ஒட்டுனா சரி கண்ணாடி மாளிகையிலேயே பீரோல் வச்சிருக்காங்க ஆமா ஆமா அது கட்டக்கட்டமா குளத்துக்காரர் இருக்காரு பத்தியா அவர் கழுத்துல தொங்குதுவாரு என்னது தொங்குதுவாரு ஓ செய்து நம்ம விஸ்வரூபா செய்து கொடுத்த சங்கி அப்படியா சரி அப்படி இரண்டாவது அமிர்தத்திலே சிரிச்ச முகத்தோடு சீதா லட்சுமியை வந்து பிறக்க விடாதபடிக்கு தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்களிலே அமிர்தம் கிடைக்கின்ற போது மூன்றாவது அமிர்தத்திலே தேவா அமிர்தமே வந்து பிறந்ததோ அமிர்த தத்துவம் யார் கரத்திலே கிடைத்ததோ அசுரர்கள் திருகரத்திலே கிடைத்ததோ அதை வாங்கிக் கொண்டு அசுரர்கள் எனக்கங்க தேவர்கள் எனக்கங்க உனக்கு எனக்கு உனக்கு எனக்கு எனக்கு உனக்கு எனக்கு உனக்கு ஒரே சண்டை திருப்பார்கடலிலே இரண்டு பேரும் மாறி மாறி சண்டையிட்டு கொண்டிருக்கும் போது இந்த சண்டையை யாரை அறிந்தார் ஸ்ரீமன் பச்சமால் கோபாலன் அச்சுதன் அந்த கோபால கண்ணன் பாண்டுரங்கன் பண்டரிநாதன் பச்சமால் கோபால கண்ணனை அறிந்தார் இந்த சண்டையை நாமல் போனால் இருக்க முடியுமா நாமல் போனால் இருக்க முடியும் ஐயா என்ன இப்படி வேட்டியை கட்டிட்டு போனா இரண்டு ஓடிடுவான் கூட கொஞ்சம் தான் அந்த சண்டை கூடும் ஆமா சண்டை நிக்காது ஓங்கிட அருவாலும் கீழே போடாது ஆமா கீழே விழாது ஆமா கூட கொஞ்சம் அடிக்கட்டுமா பிடிக்கட்டுமா தான் இருப்பான் அதாவது சேலையில கண்டவன் சேலைய கண்டா சிக்காதவனும் கிடையாது அவன் நாட்டுல உலகத்தில உள்ளபடிதானே ஐடியா ஆமா நம்ம தாளக்காரெல்லாம் அந்த 16 மலை சேலைய கண்டுதான் அவன் இந்த வரத்து வாரான் சேலைய கண்டு சிக்காதவனும் சிக்கிடுவான் தாளக்கார பின்னாலேயே சுத்துதான் இப்போ யாரு பின்னால ஊர்ல அப்படி சொல்லுங்க அத்தமாவா முன்னால போறான் சரி அவன் பின்னாலேயே சுத்துதான் ஐடியா அத்தமாவா பின்னால தானே போன தப்பு இல்ல அது தப்பு கிடையாது இப்படியாக இருக்கின்ற போது தேவர்கள் அசுரர்கள் சண்டையில் இருக்க வேண்டும் என்று என் பெருமான் கோபாலக்கண்ணன் அழகாய் உள்ள ஜெகமோகினி அவதாரம் எப்படி எடுத்து வருகின்றார் அவதாரம் எப்படி எப்படி எடுத்து வருகிறார்
பாடகோன் நண்டை கொல்லுசனை ஒட்டுமா போது ஈடு கொண்டு மோப்போடு ஈடு ஒட்டுமா போது இந்த மேடக்கே நாம போது மந்திரமாக்கு மந்திரமாக்கு அப்படி மந்திரமாக்கு அவளை பார்க்க பதினாயிரம் வேண்டுமா அவளை பார்த்து பதினாயிரம் வேண்டுமா வேண்டுமா கோபாலக்கண்ணன் அழகாய் உள்ள ஒரு ஜெகமோகினி அவதாரம் எடுத்து திருப்பார் கடலிலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மத்தியிலே வந்து இறங்கினார். அப்படியே மத்தியிலே வந்து இறங்குகிறார். அப்பா தேவர்களே அசுரர்களே, என்ன 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 இரண்டு பேர் எதுக்கப்பா அத்துவான கானகத்துக்குள்ள போட்டுட்டு கிடைக்கீங்க? என்ன 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 சொல்லுதீங்க? ரெண்டு பேரும் எதுக்கப்பா சண்டை போடுதீங்க? போட்டுக்கிட்டு கிடைக்க சொல்லுங்க. சண்டை போடுதாங்க. ஆமா, ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க.
அடியா தேவாதி தேவர்கள் என்னையா சொல்லுகின்றார்? என்ன சொல்லுகிறார்? தேவாதி தேவர்கள் தேவா அமிர்தத்தை வார்த்தார்கள். சரி. அசுரர்கள் யாரையா வார்த்தார்கள்? வந்திருப்பது பெண் என்று நினைத்தார், பெருமாள் என்று எண்ணவில்லை. பெருமாள் என்று அறியவில்லை. கண்ணி என்று தான் நினைத்தார், கண்ணன் என்று எண்ணவில்லை. அவர் கண்ணன் என்று அறியவில்லை. மங்கை என்று தான் நினைத்தார், மாயோன் என்று எண்ணவில்லை. அவர் மாயோன் என்று அறியவில்லை. ஏ அப்பா, என்ன இரண்டு பேரும் அத்துமான கானகத்துக்குள்ளே சண்டையிட்டு கொண்டிருக்கும் காரணம் என்ன? எதற்காக சண்டை போடுகிறீர்கள்? பாடுபட்டு இரண்டு பேரும் அமிர்தம் கடைந்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் பாடுபட்டு அமிர்தம் கடைந்தோம். அதாவது மூணாவது அமிர்தம் தேவா அமிர்தம் வந்து பிறந்தது. தேவா அமிர்தம் வந்து பிறந்தது. அந்த அமிர்தத்தை பாடுபட்டு கடைந்தது இரண்டு பேரு. ஆமா ஐயா, என்ன ரெண்டு பேருக்கும் பாகுபாடு இல்லாமல் பங்கு வைக்கணும். எங்க ரெண்டு பேருக்கும் நீங்க பங்கு வச்சு கொடுங்க. பங்கு வைப்பீங்களா? ஒழுங்கா பங்கு வச்சிருவீங்களா? ஒழுங்கா வைப்பையா? வச்சிருவோம். என் பெருமான் கோபாலக்கண்ணன் அசுரர்களை ஏமாத்தி அசுரர்கள் திரு கரத்தில் உள்ள தேவா அமிர்தத்தை வாங்கி கையிலே வாங்கினான். தேவர்களை ஒரு பந்தியாகவும் தேவா அசுரர்களை மற்றொரு பந்தியாகவும் அமரச் செய்தார். இரண்டு பந்தியாக அமரச் செய்தார். தேவா அமிர்தத்தை தேவர்களுக்கே வங்கிட்டார். பந்தியும் சரி, தேவா அமிர்தமும் சரி. ஆயிட்டு. ஆமா, அசுரர்கள் இந்த திருப்பார்கடலிலே மீண்டும் சண்டையை போடுகின்ற போது என்ன நடக்கிறது? என் பெருமான் கோபாலக்கண்ணன் இந்த சண்டையை தீர்க்க வேண்டுமே, ஆனால் நாமல் என்ன செய்ய வேண்டும்? கையில் உள்ள சங்கு சக்கராயத்தை ஏவுகின்றார். என் பெருமான் கோபாலக்கண்ணன் சங்கு சக்கராயமானது எப்படி எங்கே வருகிறது தெரியுமா? எப்படி எங்கே வருகிறது? அசுரர்கள் தலையை அறுக்கு வெட்டும்படி வருகின்றது. அங்கே அரகர என்றுமே சங்கு சக்கரம் அசுரர்கள் தலையை அறுக்க வெட்டும்படி வருகின்ற போது ஆதி பாதாள நாட்டிலே யாரையா வாழ்ந்து வருகின்றார்? யாரையா வாழ்ந்து வருகிறார்? அதாவது பத்மாசுரனும் இரத்த கண்ணீர் ஆச்சுதை என்று சொல்லக்கூடிய துந்துமியால் பெண்குடியால் வாழ்ந்து வருகின்ற போது அவர்களுக்கு வெகு காலம் வெகு நாளாகி குழந்தை என்பது கிடையாது. ஒரு குழந்தை என்பது கிடையாது. சக்கரத்தை கையெடுத்து வணங்கிய நாள் முதலாகவே சக்கரம் என்ன சொல்லி திரும்புகிறது? என்னையா சொல்லி திரும்புகிறது? வாமா பெண்பாவாய், கையை நான் ஒருபோதும் தரிக்க மாட்டேன். நீ என்னை வேண்டிய சக்கரத்தை கையெடுத்து வணங்கிய மகிமையினால் அசுரர் குலத்திலே உனக்கு அழகாய் உள்ள ஒரு ஆண்மகன் வந்து பிறப்பான். சக்கர மரம் கொடுத்து விட்டு மாயமாக மறைகின்ற போது இரத்த கண்ணியான ராட்சுதையால் அன்று முதல் எப்படி இருக்கின்றால் தெரியுமா? அன்று முதல் ஒரு மாதோ நாடறியே மூன்றாமே Ah
தான் முடித்தாய். எலிசைமந்தம் தான் முடித்தாய். 8வது மாதத்திலே திட்டுமுட்டும் அடித்திடுமா, திட்டுமுட்டும் அடித்திடுமா. 9வது மாதத்திலே ஓலை போல் சுழலுகின்றாய், ஓலை போல் சுழலுகிறாய். 10வது மாதத்திலே மருத்துவத்தை வரவழைத்து இரத்த கன்னியான ராட்சுதய விவரம் அதை தெரிவிக்க, மருத்துவம் இரத்த கண்ணீர் ராட்சுதையாளுக்கு ஆத்திமனம் தேத்தி வைத்தார். வைக்கிற போது இரத்த கன்னியான ராட்சுதையால் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படி இருக்கிறார்? அடி சித்திரைய மாதத்தில சிறந்தப்பட்டான் ஒத்தோடைத்து தகையனடா சினை மூடிய கண்ணே மூடிய மோதோடைத்தா தகையனடா சினை மூடிய உப்பிது புதியறுத்து குறவைத்தா திங்களெல்லாம் தேனல்ல குறையறுத்தா குறவைத்தா திங்களெல்லாம் தலையதில விட்டோமான தந்தை காடு நோகும் ஐயா தலையதில விட்டோமான தந்தை காடு நோகும் பூமியில விட்டோமான பொன்னேரி குறையும் ஐயா பூமியில விட்டோமான பொன்னேரி குறையும் தோளாதீர தொட்டி கட்டி தொண்டே கட்டி தோளாதீர தொண்டே கட்டி அரக்கர தொண்டையாதே நாளை வரத்தே தோளாதீர தொட்டி என்ன குழந்தையா வந்து பிறந்ததோ? அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஆள பிறந்த சிங்கம் ஆம்பளை பிள்ளை வந்து பிறந்திருக்கான். பிறந்தது ஒரு பாலகனுக்கு 16வது நாளையிலே வேர் கொடுக்க வேணும் என்று சொல்லி பாலகனுக்கு என்னையா வேர் கொடுக்கின்றான்? என்ன பெயர் நாமத்தை கொடுக்கிறான்? இவன் அருந்தவத்தால் பிறந்த பிள்ளை எனம் பிறந்த பிள்ளை
அப்படிப்பட்ட வாத்தியார் இடத்திலே பூந்தப்பன ஓலையிலே குருத்தோலையில் எடுத்து வாத்தியார் கையிலே எழுத்தாணி அரக்கன் கையில் கொடுத்து வதித்ததை போல் 3 வரி எழுதச் சொன்னார். 3 வரி எழுத சொன்னார். பாலம் பதித்ததை போல் 10 வரி எழுதச் சொன்னார். 10 வரி எழுத சொன்னார். அரக்கனானவன் வாத்தியார் இடத்திலே படித்து வருகின்ற போது 10 வயதுக்குள்ளே படித்தான். பலகனுக்கும் அரக்கனுக்கு வயசு எத்தனை? அரக்கனுக்கு 16 வயசாச்சு. 16 வயதுக்குள்ளே அரக்கன் என்ன கற்றுணர்ந்தான் தெரியுமா? என்ன கற்றுணர்ந்தா? யானை ஏற்றும் குதிரை ஏற்றும் உடும்படிப்பான். ஓடி 9 உடும்படிப்பான். பல்லடம்பது சிலம்பத்தொழில் மாயசாரம் குமரசாலம் கூடு விட்டு கூடு பாயும் குலத்தொழிலும் படித்தான். வல்லரக்கே தொழிலும் படித்தான். அரக்கனானவன் படித்துக் கொண்டிருக்கும் போது அலங்காரமணி மண்டபத்திலே நமது வில்லிசை வாராட்டி சபையிலே நமக்கு வரிசலித்த செல்வ சீமான் பூமான் புண்ணியவான்கள் யாரையா? சீமையெல்லாம் பெயர் விளங்கும் செக்கார குடிமா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய பெருமாள் அண்ணா அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக பெருமாள் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நமது வில்லிசை வாராட்டி இந்த அலங்காரமணி மண்டபத்திலே 100 ரூபாயை 1 லட்சமாகவே பரிசளித்தார். ஆமாய தாத்தா, என்னப்பா அவசரப்படாதீங்க. என்ன நாளைக்கு பகல் இருக்கு, நாளைக்கு நைட் இருக்கு. உங்களுக்கு தான் போடுவாங்க. ஆமா, நாளைக்கு நமக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாம் வந்துரும். ஆமா ஆமா, நம்ம வீட்டு பிள்ளை வந்திருக்குன்னு. நம்ம சொந்த ஊர் தான். ஆமா, நம்ம வீட்டு பிள்ளை வந்திருக்குன்னு நாளைக்கு வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஆமா, நம்ம பிள்ளை தான் வந்திருக்கான். கவலைப்படாதீங்க. ஐயோ சின்ன பிள்ளை, நம்ம தான் பார்க்கணும். அப்படிதான் அடியில ஐயா நம்ம மக்கள் இந்த சிவலப்பெரி ஊரை எடுத்துக்கிட்டா ஊரே நம்ம தானே. ஏ அப்பா, பாசம் வைக்காது. என்ன பாசம் தெரியுமா நம்ம மேல? சரி சரி, என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? ஒரு பொம்பளை ஒண்ணு கேக்கா, ஏண்டி என்ன இன்னைக்கு புருஷனை தயிர் கடையில மத்த கொண்டு அடிச்சு எதுக்குன்னு கேக்கா. யா பாவி, அதுக்கு அந்த பொம்பளை என்ன சொல்றா? என்ன சொன்னா? நான் எப்பவும் வச்சு அடிப்பேன் பூரி கட்ட. அம்மா, அது என் புருஷன் ஒழிச்சு வச்சுட்டாரு. அதானே பாவி மனுஷன். அதையும் நல்லா கேட்டிருக்காரு பாருங்க. ஆமா, ஒரு குடும்பத்தை 7 குடும்பமா ஆக்கி விட்டு போவேன். அப்படியா? சரி, என்ன வாரியில எதுக்கு உன் பொண்டாட்டி இரும்ப கொண்டாடியா? அப்படியா? அதை ஈக்குவரியில வச்சு அடிச்சிருக்கா. சரி, இப்படியாக நமது வில்லிசை வாராட்டி வரிசலித்த செல்வ சீமான் பூமான் புண்ணியவான்கள் குடும்ப கோத்திரம் எல்லாம்
கோத்திரமெல்லாம் என் தாயாகப்பட்ட ஆனந்தவல்லி அம்மாள் மற்றும் இசக்கி அம்மாள் இசக்கி அம்பா மணிமுத்து சுடலை அருளை பெற்று வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொண்டு அப்ப கதையை எதுல விட்டேன் எதுலப்பா விட்டேன் அரக்கனுக்கு வயது 16. அரக்கனுக்கு வயசு எத்தனை 16 வயதாச்சு. அரக்கனுக்கு வயது 21 ஆச்சு. ஆச்சு. 21 வயது என்ன வயதப்பா? என்னையா வயது? கட்டமணி தான்ற வயசா? காடு வெடிச்சு விடும், காடு வெடிச்சு விடுவான். ஐடியா ஆமா. அந்த காலத்துல கட்டமண்ண தாண்டனீங்க, இப்ப கட்டமண்ண தாண்ட முடியுமா? கிட்ட போக முடியாது. முடியாது. ஆமா. வீடு வீட்டுக்கு கேமரா, தெரு தெருவுக்கு கேமரா, முக்கு முக்குக்கு கேமரா, சிசிடிவி. ஆமா. மொழிக்கு முக்காபடி சார் எடுத்துருவாங்க. அப்படியா? ஆமா. பின்னாடியும் கேமரா. எங்க காலம் கழிக்குது. ஓ வில்லு மேல எச்சரிக்கை ஆயிரி. கேமரா இல்ல. ஐடியா அம்மா எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா படிங்க, எச்சரிக்கையா பேசுங்க. நம்ம பிள்ளைகள நம்ம என்ன பேச போறோம்? ஆடியா அம்மா. திடீர்னு வாய் வலிவிடக்கூடாதுல்ல. அதெல்லாம் வழிய கூடாது. ஆடியா அம்மா. இப்படியாக இருக்கும் போது ஆஹா. அரக்கனுக்கு 21 வயதாச்சு. ஆமா. 21வது வயதிலே அரக்கன் அத்தை மகளாகப்பட்ட பவளக்கண்ணி என்ற பெண்குடியாலை மாலை மணமுடித்து வைத்து முடிது. அரக்கன் அப்பாவாகப்பட்ட பத்மாசுரனுக்கு வயதாகி கொண்டிருக்கின்றது. ஆமா. அதாவது தான் ஆண்ட நாட்டை யார் ஆள வேண்டும்? வேண்டும். தன் மகன் ஆள வேண்டும். ஆமா. தன் மகளுக்கு அவனிக்கடை 56 தேசத்தையும் பட்டாபிஷேகம் சூடி வைத்தார் பத்மாசூரன். அப்படி சூடி வைக்கிறார். அரக்கனை சிம்மாசனம் ஏத்துகின்ற போது அரக்கன் தலையிலே கிரீடம் தூக்கி வைத்து கையில் செங்கோல் கொடுத்தார். செங்கோலை கையில் கொடுத்து. செங்கோல் கொடுக்கின்ற போது அரக்கன் தலையிலே கிரீடம் ஏறினதாம். ஏறவில்லை. தான் என்ற மமதை கொண்டான். இனிமேல் இந்த நாட்டுக்கு அரசன் நாமல் தானே, ஆமா. இனிமேல் நம்மளை மிஞ்சி ஒருவர் கிடையாது என்று நினைத்தான். யாரும் கிடையாது என்று நினைத்தார். அரக்கன் தலையிலே தலக்கணம் ஏறியதோ. சில காலம் நீதியோடு வாழ்ந்தான், சில காலம் நீதி தவறி வாழ்ந்தான் வல்லரக்கே. நீதி தவறி வாழ்ந்தார். அரக்கனுடைய நாட்டிலே 12 வருட காலம் நீதி தவறி வாழ்கின்ற போது என்ன கிடையாது தெரியுமா? 12 வருட காலம் மழை கிடையாது. என்ன நாளி நல்ல உருண்டவஞ்சோ தங்கத்தை கூட விலை கொடுத்து வாங்கிடலாம். ஏன் தகட வாங்க முடியல? பாத்துக்கோ. தகட வாங்க முடியல. எதுக்கு தகடு வாங்க முடியல? அந்த காலத்துல பஞ்சமா இருந்திருக்கு. தகடு கிடையாது, தவிடு. ஆமா, தவிடு விலை கொடுத்து வாங்க முடியல அரக்க ஆட்சியில. இந்த அரக்க ஆட்சியில எதுக்கப்ப தவிடு வாங்க முடியல? ஏதாவது மழை பெஞ்சாத்த விவசாயம் பண்ணி அரக்க ஆட்சியில தவிடு விளையும். ஆமா, தவிட கொண்டு போய் வியாபாரம் பண்ணலாம். அரக்கனுடைய ஆட்சியிலே எவ்வளவு வஞ்சகாலமாக இருக்கின்ற போதோ அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நமக்கு அடுத்தபடியாக வரிசலித்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான்கள் யாரையா? அதாவது இந்த சிவலப்பெருமா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அதாவது ஐயப்பன் ஆசாரி மகன் கண்ணன் அவர்கள். ஐயப்பன் ஆசாரி மகன் கண்ணன் அவர்கள். சிவலப்பெரி நடராஜன் ஆசாரி அவர்களுடைய மகன் முத்துக்குட்டி தம்பிராட்டி அவர்கள். யாரையா? சிவலப்பெரி நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ஐயப்பன் ஆசாரி மகன் கண்ணன் அவர்கள். சிவலப்பெரி நடராஜன் ஆசாரி மகன் முத்துக்குட்டி தம்பிராட்டி அவர்கள். நமது வில்லிசை வாராட்டி சபையிலே 100 ரூபாயை 100 லட்சமாகவே பரிசளித்தார். பரிசளித்த செல்வ சீமான் பூமான் புண்ணியவான் குடும்பங்கள் எல்லாம் என் தாய ஆனந்தவல்லி
சக்கியம்மாள் மணிமுத்து சுடலை அருளை பெற்று வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொண்டு கதைக்கு வருகின்றோம். வல்லரக்கனாட்சியிலே 12 வருட காலம் அப்படி வஞ்சமாக இருக்கின்ற போது மந்திரியை வரவழைத்தான் இந்த அரக்கு. இந்த வல்லரக்கு அப்பா கட்ட மந்திரி, என்ன என்ன பணப்பெட்டிய பாரு, பணமெல்லாம் காலியா போச்சு. கசனா பெட்டி கசனா காலி ஆயிட்டு, காசெல்லாம் காலியா போச்சப்பா. ஆமாப்பா. அவனிக்கடை 56 தேசத்து அரசர்கள் கொடுக்க வேண்டிய கப்பம் பகுதி திஷ்டி இருசால் வாங்கி வா என்று சொன்னார். கப்பம் பணத்தை போற, நீ போய் பிரிச்சிட்டு வாப்பா. எங்க போய் பிரிக்கணும்? சிற்றரசர்களிடம் 56 தேசத்து அரசர்களிடம். சிவலப்பேரி ஊர்ல நமக்கு தெரியாத ஆளு கிடையாது. அம்மா நாளை காலையில ஒரு நோட்டையும் ஒரு பேனாவையும் எடுத்துட்டு பிரிக்க போயிட வேண்டியதான். அப்படியா? எதுக்கு எதுக்கு எதுக்குப்பா? கப்ப பணம் பகுதி போன வாங்க. அப்படியா? ஏன் பஞ்சாயத்து தலைவர்ல அவரு வாங்க மாட்டாரு? நல்லா இருக்கு. அடி என்ன பணம்? இருக்கங்குடிக்கு போறியா? யா அப்பா, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எம் மக்களும் நல்லா இருக்கணும். ஆமா. உனக்கு போன உடனே போடு, ஊராய் கையில எடுத்து நீட்டுருவாங்க. ஐடியா, நீ கவலைப்பட வேண்டாம்ப்பா. ஆமா ஆமா. என்ன பிரிச்ச? சரி, என்ன செஞ்ச? சரி, என்னத்த? சரி, என்னத்த? ஓ மெரினா பீச். சரி, அப்படியா? சரி, எல்லாம் கூட்டு போய் காமிச்சியா? அதான் உன் புத்திக்கு நீ இப்படி இருக்க ஈடேறாம. அப்படியா? இப்படியாக இருக்கின்ற போது வல்லரக்கன் மந்திரி அவனிக்கடை 56 தேசத்து அரசர்களிடம் கப்பம் பகுதி திஷ்டி இருசால் வாங்க எப்படி வருகின்றான் தெரியுமா? எப்படி வருகிறார்? ஓட்டம் நல்ல பெருநடையா 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 ஓடி வாரா மந்தேரியோ 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 பெருநடையா 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 ஓடி வாரா மந்தேரியோ மந்தேரியோ மந்தேரியோ. ஓட்டமும் நடையுமாக ஓடோடி வருகின்ற போது அவளுக்கடை 56 தேசத்து சிற்ற அரசர்கள் பார்த்து என்னையா சொல்லுகின்றார்? என்ன சொல்லுகிறார்? மந்திரி, மந்திரி, நாட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சிடாத. காலை எடுக்காத, உன் கரண்ட காலத்தை அரிச்சிருவேன். யாரு கரண்ட கால? மந்திரி கரண்ட கால. ஓ அவனிக்கடை 56 தேசத்து அரசர்களும் மந்திரி இடத்துல சொல்லுதான். மந்திரி இடத்துல சொல்லுதான். அப்படி மந்திரி இடத்திலே சொல்லுகின்ற போது மந்திரி, என்னப்பா வரும்போது வாத்திய நாடெல்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? குடிக்க தண்ணி இல்ல, கடிக்க கரடு இல்ல, பூமி எல்லாம் வெப்போடி கிடக்கு. அவன் வெப்போடி கிடக்கு. அதாவது மழை பெஞ்சாத்தான் விவசாயம் பண்ணாதான் சரி, எனத்தையாவது ஒரு மானியத்தை கீனியத்தை எடுத்து கெட்டலாம். உனக்கு கப்ப பணம் பகுதி பணம், சரி, உனக்கு கொஞ்சமா மண்ணன் சொல்லி அனுப்பினான்னு நீயும் வந்திருக்க. உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? ஏன் மூளை இருக்காப்பா? அப்படி கேளு. என்றவனிக்கடை 56 தேசத்து அரசர்களும் மந்திரி இடத்திலே மேலும் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? கப்ப பணம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். ஐயக்கத்தி நடக்க சொன்னா நடக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். கேட்டு வந்தாடித்து நடக்க மாட்டோம், கட்டி வச்சு சண்டை செய்வோம். கேட்டு வந்தா சண்டை செய்வோம். இந்தத்துக்கு சித்தம் இந்தத்துக்கு சித்தம் சித்தத்தோடு நாடு
உங்க மண்ண அரக்கிட்ட போய் யுத்தத்துக்கு சித்தம் என்று சங்க கொடி நாட்ட சொல்லு. ஆமா சண்டை செய்து பாப்ப 2 பேரும். இப்ப மாற்றுவோம் சண்டை. என்னத்த சண்டை அப்படி சொல்லும். ஆமா இப்படியாக என்னத்த கொண்டு எரியணும். என் கையில செங்கலும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல. அப்படியா இப்படியாக இருக்கின்ற போதே மந்திரி இடத்திலே அவனிக்கடை 56 தேசத்து அரசர்கள் சொல்லுகின்ற போதே அப்படி சொல்லுகின்ற போது மந்திரியானவன் ஓட்டத்தை விடித்து மன்னன் அரக்கன் இடத்திலே வந்து என்ன சொல்லுகின்றான். என்னையா ஏ மன்னா அரக்கா, அதாவது அவனிக்கடை 56 தேசத்து அரசர்களும் பகுதி திஷ்டி இருசால் என்று கேட்டு போனால் படையெடுத்து வருகின்றார்கள் என்று மந்திரி இடத்திலே இந்த அரக்கன் என்ன கேட்கிறான். ஏன் மந்திரி இந்த படையை ஜெயிக்க வேண்டுமே ஆனால் அவளை என்ன செய்ய வேண்டும். ஏன்னா நம்மகிட்ட படையும் இல்ல, படைக்குரிய பரிகாரமும் இல்லை. ஏன் ஆளார் படை, காலார் படை, ஒட்டகப்படை, யானைப்படை, குதிரைப்படை இதெல்லாம் எங்க அந்தந்த தொழிலுக்கு அனுப்பியாச்சு. ஏன் எல்லாத்தையும் கல்யாண வீட்டுக்கு கோயில் கொடைக்கு வாடகைக்கு அனுப்பியாச்சு. நம்மகிட்ட இப்ப என்ன படை இருக்கு. சாப்பாட்டு படை இருக்கு. நம்மகிட்ட இப்ப சாப்பாட்டு படையும் சொறி படையும் தான் இருக்கு. ஆமா என்ன இழுவே இப்படியாக இருக்கின்ற போதோ பார்த்தான் வல்லரக்கன் மந்திரி இடத்தை யோசனை கேட்கின்றான். மந்திரி என்ன சொல்லுகிறான். ஏ மன்னா அரக்கா, என்ன அதாவது இந்த அவனிக்கடை 56 தேசத்து அரசர்களை ஜெயிக்க வேண்டுமேயானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆமா என்ன வழி. அது என்னையா வழி. அதாவது ஆண்டவன் பகவானை வேண்டி ஆதியரை கேட்ட பகவானை பார்த்து 5 விரலுக்கும் அக்னி வர வாங்க வேண்டும். 3 விரலுக்கும் முடிக்கு வர வாங்க வேண்டும். அல்லரக்கனானவன் இருக்க வேணுமே என்று எங்கே வருகிறான் தெரியுமா. நாடிலந்தான், நகரிலந்தான், சொத்திலந்தான், சோமிலந்தான், மண்ணிலந்தான், மனையிலந்தான், பொன்னிலந்தான், பொருளிலந்தான், பொண்டாட்டி பிள்ளையில அத்தனை இழந்துட்டான். யார்கிட்ட ஒப்படைச்சான். மந்திரிட்ட. ஏன் கூட பிறந்தவன் இல்லையா. இல்ல நீங்க எங்கேயும் போகணும்னா சரி எங்க போனாலும் போங்க. உங்க பொண்டாட்டி நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டு போங்க. அவ ஒப்படைக்கிற மாதிரிதான் இருக்கு. பயபத்திரமா வச்சுக்கிடுவோம். அதான் சொல்லி இருக்கான். 20 நம்பி யமலோகத்துக்கு கூட போயிட்டு வரலாம். இந்த 60 நம்பி அடுத்த வீட்டுக்கு போக முடியல. இந்த 70 நம்பி ஏத்த வீட்டுக்கு போக முடியல. அப்படியா. ஆமா எங்கயா அப்படி நினைக்கிய. நம்பனா கிழவன நம்பாதீங்க. ஐடியா ஏ பாவி. இப்படியாக இருக்கின்ற போதே மந்திரி இடத்திலே அரக்கன் அத்தனையும் ஒப்படைத்து எங்கே வருகின்றான் இந்த வல்லரக்கு. எங்கய்யா வருகிறான். என்ன பாசியது படந்த மாலே படந்த மாலே எந்த மலைக்கு வருகின்றான் அரக்கு. எந்த மலைக்கு வருகிறான். அமையமயம் மாலாடி வாழா வல்லரக்கு. மயமால அடிவாழக்கு வேணும் என்றாலே தவம் இருக்க வேண்டும் என்ற அரக்கன் என்ன செய்கின்றான். என்னையா செய்கிறான். சார்ந்து கொண்டு தரை மேலே போராமிட்டான். தரை மேலே மஞ்சளாலே போராமிட்டான். வல்லரக்கு ஒரு புத்துவால கமகனாகி ஒரு கணவனால இளவேதான். கண்ணியடி மூளையிலே கணவனைய பொய்த்து வைத்தான். நாளி நிறமரகா நேர்த்தியோடு அளந்து வைத்தான். அரக்கனாண்டவன் பகவானை வேண்டி எத்தனை வருட காலம் தவம் இருந்து வருகின்றார். எத்தனை வருட காலம் தவம் இருக்கிறார். எப்படி வல்லரக்கன் தவம் இருக்கின்றான் தெரியுமா. எப்படி ஐயா தவம் இருக்கிறார். அரகராரனை வேண்டி அரனை வேண்டி
ஒருவரிடம் தவமிருந்து வருகின்றான் அவன் அரகராரனை வென்று அவனை மனதில் சிவனை என்று நாரை மனதில் தவம் இருந்தான் தவமிருந்து வருகின்றான் இருந்து வருகிறான். ஒரு வருடம் தவம் இருந்தானா அரக்கன் 2 வருடம் தவம் இருந்தானா 2 வருட காலம் தவம் இருந்தான். அரக்கன் 12 வருட காலம் தவம் இருக்கின்றான். அரக்கன் செய்யும் தவமானது எங்கே வருகின்றது தெரியுமா? எங்கே வருகிறது? ஏன்னா அரக்க எப்படி தவம் இருக்கான்? எப்படி தவம் இருக்கான்? ஆகாரத்தை மறந்தான், இழந்தான், உறக்கத்தை இழந்தான், அடிக்கின்ற ஆற்றை ஆகாரமாகவே ருசித்தான். ஒரே மனம், ஒரே நினைவு, உண்மையின் தவம் இருக்கிறான் வல்லரக்கன். ஏன் நம்ம தாளக்காரெல்லாம் அவன் இன்னைக்கு எப்ப வில்லுக்கு போறான் அசைவம் சேர்த்துறாது என்ன, அவன் வரும்போது ரைஸ் கடையை பார்த்தோன்னா அண்ணாவி எனக்கு ரைஸ் வேணுங்க. ஆமா, இவனெல்லாம் தவம் இருக்க அனுப்புனா எப்படி இருக்குங்க? சூப்பரா இருக்கும். கையில விட்டு ஓடுவாரா? கால் அடிக்கணும்ல, சும்மா அடிக்க முடியுமா? அப்படியா? என்ன ரைஸ் கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். அதான கேட்டேன். ஆமா, என்ன தம்பி? ரைட், வாங்கி கொடுத்துருவோம். என்ன அதிகமா போவேன். சரி, ஓ பணியாரம். சரி, ஓ பணியாரம் வாங்கி தந்தாதான் பாட்டுக்கு வருவேன். அப்படியா? அப்படி சொல்லு. அப்படியாக இருக்குகின்ற போதோ வல்லரக்கனானவன் ஆண்டவன் பகவானை வேண்டி 12 வருட காலம் தவம் இருந்து வருகின்ற போது அரக்கன் செய்யும் தவமானது எங்கே வருகின்றது? எங்கே வருகிறது? ஆடாத கைலாசோ 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 அரக்கன் செய்யும் தவமானது ஆடாத கைலாசம் ஆடுகின்றதா செய்கின்றதோ? ஆடாத கைலாசோ கைலாசோ அரக்கன் செய்யும் தவமானது ஆடாத கைலாசம் அன்றுதான் ஆடுகின்றதா செய்கின்றதோ? செய்கிறது. பார்த்தால் பார்வதி பகவானிடத்திலே சொல்லுகின்ற போதோ அம்மா பார்வதி, பூலோக சீமையிலே என்னை வேண்டி ஒரு பக்தன் தவம் இருந்து வருகின்றான். என்னை வேண்டி 12 வருட காலம் தவம் இருந்து அந்த பக்தனுக்கு என்னால் இப்பும் சென்று வரம் கொடுத்து வர முடியாது. தேவனுக்கு உகந்த பாலகன் நந்தி தேவனை வரவழைத்தோ. நந்தி தேவரை வரவழைத்தோ. நந்தி தேவன் கையிலே 2 கொலிகை உருண்டையை கொடுத்தோ. 2 கொலிகை உருண்டையை கை கொடுத்தோ. அப்பா நந்தி, நந்தி அரக்கனை கைலாசம் அழைச்சிட்டு வந்துரு. ஆமா, நீ சென்று அழைச்சிட்டு வந்துரு, அழிச்சிட்டு வந்துடாத. ஆமா, அழைச்சிட்டு வந்துடாத. அப்படியா? நந்தி தேவனாகப்பட்டவே அரக்கனை அழைக்க வேணும் என்று சொல்லி அத்துவான கானகத்திற்குள்ளே என்ன சொல்லி புலம்பிக் கொண்டு வருகின்றார்? எப்படி புலம்பிக் கொண்டு வருகிறார்? எப்போ காண்டேனோ அரக்கனை எப்போ
காண்பேனோ எப்போதும் காண்பேனோ அரக்கனை எப்போதும் காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே எப்போதும் காண்பேனோ அரக்கனை எப்போதும் காண்பேனோ இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே ஜடைக்குது கைகாலும் நோக்குது கைகாலும் நோக்குது ஐயத்தாவன் செய்யும் அரக்கணக்கான அடியத்தாவன் செய்யும் அரக்கணக்கான மணிக்குது மணிக்குது வெக்கனலாகுது தாவன் செய்யும் அரக்கனை காணாமல் நந்திதேவன் புலம்பிக் கொண்டு வருகின்றார் அரக்கா அரக்கா என்று புலம்பிக் கொண்டு வருகிறார் புலம்பிக் கொண்டு வரும்போது அரக்கன் செய்யும் தவமானது எப்படி இருக்கின்றதோ எப்படி இருக்கிறது காற்றடித்து மணல் பரப்பி கரையாமுற்று வளர்ந்திருக்க அந்த மண்ணான கரையாமுற்றுக்குள்ளே இருந்து என்ன சத்தம் வருகின்றதோ என்னையா சத்தம் வருகிறது அரகரா அரகரா சிவ சிவா அச்சுதா ஆனந்தா என்று சத்தம் வருகின்றது சத்தத்தை நந்திதேவன் காதிலே கேட்டு காதிலே கேட்டு அரக்கனை எப்படி அழைக்குகின்றான் இந்த நந்திதேவே எப்படி அழைக்குகிறான் போயிட்டு கீழிறங்கு போயிட்டு கீழிறங்கு கீழிறங்கு கம்பத்தை விட்டு இறங்கன்னு சொன்னார் நந்திதேவர் ஒரே பாய்ச்சல்ல கீழே இறங்கி வாரா நந்தி அரக்கை ஒரே குதிச்சுட்டான் வல்லரக்கன் குதித்து நந்திதேவனிடத்திலே என்ன சொல்லுகின்றார் என்னையா சொல்லுகிறார் ஏ அப்பா நந்தி என்ன மாடு போல வந்தவன மகாதவத்தை கலைத்தவனே காளையாக வந்தவன ஆசையும் தவத்தை கலைத்தவனே ஏ அரக்கா ஆண்டவன் பகவான் ஆண் கிடையாது வா கைலாசம் போவோம் அவர் அனுப்பிய தூதன் நான் இரண்டு கொள்கை ஒன்றை அரக்கன் கையில் கொடுத்தார் அரக்கனுக்கு இருவரும் சிறகு முளைத்தது இரண்டு பேரும் பறந்து கைலாசம் வருகிறார்கள் கைலாசம் வருகின்ற போது அரக்கனானவன் ஆண்டவன் பகவானை எப்படி அடிபணிந்து நமஸ்கரித்தார் அவன் மோக்காலும் அரக்கன் வல்லமே வந்தாலும் அரக்கன் வல்லமே வந்தான் பகவானை நமஸ்கரித்து இருக்கின்ற போது ஏ அப்பா அரக்கா அதாவது உன்னை போல் லவம் இருக்க உலகில் யாரும் கிடையாது யாருமே இல்ல இந்த இருந்தவத்திலையும் 7 பங்கு அதிகமடா கும்பகர்ணன் தவத்திலையும் உன்னுடைய தவம் கோடி பங்கு அதிகமடா கோடி பங்கு அதிகமடா ஏ அரக்கா என்ன ஏ அப்பா உன்னை போல தவம் இருக்கு இந்த உலகத்துல யாராலையும் முடியாது முடியாது என்ன வரவேன்னு கேளுதாரே உனக்கு என்ன வரவேணும்னாலும் என்கிட்ட கேளு ஏ ஈஸ்வரனே பகவானே ஆண்டவா எல்லிலையும்
சிறியவரம் ஈஸ்வரனே எனக்கு வேண்டும். மிளகளையும் சிறியவரம் முக்கண்டரே எனக்கு வேண்டும். கடுகளையும் சிறியவரம் கரைக்கண்டரே எனக்கு வேண்டும். ஏக்கு இருக்கா என்ன என்ன ஏன் அரக்கா என்னப்பா என்ன வரத்த வேணுமோ கேளு. கடுகு மிளகு சீரகம் தெருக்கி அது கடை வைக்க போறியா? நான் பலசரி கடை வைக்கணும். பாசர் கடை வைக்கணுமா? ஆமா, அடுத்த ஆடி 18க்கு திறக்கணும். ஐடியா உனக்கு என்ன வர வேணும்? ஓ உனக்கு காப்பி வரமா? சத்தமா சொல்லு. அவங்களுக்கு காது கேட்கலையே, சத்தமா சொல்லு. ஆமா இல்ல காப்பி அழிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆமா அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. உனக்காட்டி ஒட்டக பால்ல காப்பி போட்டு கொண்டாடுறாங்க. ஆமா இப்படியாக இருக்குகின்ற போதும் என்னையா நடக்குகின்றதோ ஆண்டவன் பகவானிடத்தில் இருந்த வல்லரக்கன் என்ன வைக்கின்றான். பகவானே அதாவது நீர் வரம் தரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன சத்தியம் செய்ய வேண்டும். முன்னாலே என்னப்பா சத்தியம்? என்ன வரத்தை கேட்டாலும் அப்படியே தாரேன் என்று நீர் எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். சத்தியமா செய்யணும். சத்தியம் சாதாரண சத்தியம் கிடையாது. அப்ப எப்படி சத்தியம் பண்ணணும்? எப்பேற்பட்ட சத்தியம் செய்ய வேண்டும் தெரியுமா? எப்படி எப்படி? உம்ம பொண்டாட்டி இருக்கால பார்வதி. ஏன் பொண்டாட்டியா? ஆமா உம்ம பொண்டாட்டி இல்லையா, பகவான் பொண்டாட்டி. பகவான் பொண்டாட்டி பார்வதி மேல் எனக்கு ஒரு சத்தியம் வேண்டும். உமையவள் பார்வதி மேல் ஒரு சத்தியம் வேணும். இருக்கான மூத்த மகன் கணபதி, அப்பா அவன் மேல எனக்கு ஒரு சத்தியம் வேண்டும். எங்க போய் கைய வைக்காம பாரு. இருக்கான் பாரு இளைய மகன் வேலவன், என் பையன் வேல்முருகன், இவன் மேல எனக்கு ஒரு சத்தியம் வேண்டும் என்ற ஆண்டவன் சிவபெருமான் வருமிதி வரியாமல் சத்தியம் செய்து கொடுக்க ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே அரக்கன் என்ன வரம் கேட்கின்றான். எப்படி எப்படி வரம் கேட்க? 5 விரலுக்கும் அக்னி வர வேண்டும் என்றான். 3 விரலுக்கும் முடிக்கு வர வேண்டும் என்றான். முடிக்க வர வேணும். ஏ பகவானே ஆள்காட்டி விரல் எடுத்து ஆளி என்ற சமுத்திரத்தை நான் தொட்டேனையானால், அப்படி தொட்டேனையானால் ஆளி என்ற சமுத்திரம் வத்த வேண்டும். அந்த சமுத்திரத்தில் நான் உள் நடக்க வேண்டும். உள்ள நடக்கணும். ஆமா கணையாளி விரல் எடுத்து நான் எந்த கன்னி பெண்ணை நீட்டி நான் தொட்டாலும் அந்த கன்னி பெண்ணின் பின்னாடி நான் வாரேன் 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 சொல்லி வரணும். சண்டாள பாவி எப்படி வரம் கேட்காம பாரு. ஆமா நான் பாம்பு விரல் எடுத்து நான் பருவதத்தை தொட்டேனையானால் பருவதம் 10 தீ பிடிக்கணும். ஏன் தாளக்கான இடத்துக்கோ என்ன? அவன் எங்க ஊர்ல வைக்கப்படப்ப பாத்துட்ட போதும் வைக்கப்படப்பு தன்னால தீ பிடிச்சிரும். ஆமா ஏன் போன தடவை ஒரு கோயிலுக்கு கூட்டு போயிருந்தேன். ஏன் பாவி டிரான்ஸ்பார்மர் பார்த்தா டிரான்ஸ்பார்மர் டம்முன்னு வெடிச்சிட்டு இவன் பார்த்த உடனே ஆமா டம்முன்னு அடிச்சிட்டு வெடிச்சிட்டு வெடிச்சிட்டு பச்சை கத்திரிக்காய் தீ பிடிக்குமா? ஐடியா முதிர் படுத்துக்கான இல்ல படக்குன்னு பிடிச்சிரும். மாறையில சரி மாறையை பார்த்தாலே தெரியுது. இப்படியாக அரக்கன் ஆண்டவன் பகவானிடத்திலே எரியும் வரம் கேட்கின்ற போது ஆண்டவன் சிவபெருமான் வருவதை அறியாமலே அரக்கனுக்கு வரம் எப்படி கொடுக்கின்றார் தெரியுமா? எப்படி கொடுக்கிறார்? உனக்கு வர்றோம் தாரணியில் மாட்டிடுவாய் நீ கொடுமை வரத்தாடி கோலயத்தில் மாட்டிடையா வரத்தாடி கோலயத்தில் மாட்டிடுவாரியோ நடந்தையானா 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 வரத்தை பெற்றான்
வருகிறான் வல்லரக்கே வல்லரக்கே அரக்கார் அரக்கா தந்த வரத்துக்கு தவக்கொடுமை செய்தையானால் தந்த வரத்தாய் தாரணியில் மாண்டிடுவாய் தாரணியில் மாண்டிடுவாய் கருமம் தவறி நீ நடந்துக்க வச்சுக்கோ சரி. அந்த வரம் நிச்சயம் உன்னை கொள்ளுமட போய் வா போய் சென்று வா அரக்கன் வரத்தை வாங்கினான் ஆமோ செய்வர கம்பா நிமிந்துட்டான் ஆமா வரம் வாங்குற வரைக்கும் வணங்கி நின்ன என் சிவனேனு சிவனே சிவனே அரணே அரணே ஆ, தாரும் நின்னா 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 சரி. வரத்தை வாங்கினையா ஈடலிவா என்ன சொன்னா திசைவல கம்பா நின்னுட்டான் அது என்னய்யா திசையவள கம்பு ஐயா திசையவள கம்பு வந்து சரி ஒரே பூட்டா வளர்ந்துருக்கும் ஒரே பூட்டை வளர்ந்து தேக்கு மரம் அங்க போய் பாரு சரி. தேக்கு கம்பு எத்தனை கம்புனாலும் வெட்டலாம் சரி அதான் திசையவள கம்புன்னு சொல்லுவாங்க அதான் திசையவள கம்பு சரி அதுதான் நெடுவும் கம்பா இருக்கும் சரி அரக்கன் வரத்தை வாங்கி கொண்டு பூலோக சீமைக்கு வருகின்ற போதோ எதிர யாரு வாரா யாரு யாரு ஐயா வருகிறார் திரிலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வருகின்றார் நாராயுணா நாராயணா நான் வந்த இடம் நாதரீனா ஐயோ ரூபாய்க்கு 10 அணா ரூபாய்க்கு 16 அணப்பா ஓ 16 அணா ஒரு அணா வந்து 6 பைசா சரி ஒரு ரூபாய்க்கு 16 அணா 16 அணா 16 அணா பெருக்கு எத்தனை வருதுன்னு பாரு ஏன் நமக்கு கணக்கில் 5 60 6 36 சரி 96 பைசா தான் வரும் 96 பைசா வருது அவன் இப்ப 100 பைசா ஒரு ரூபாய்க்கு வந்துருது 100 பைசா ஆமா. ஆமா அதான் ரூபாய்க்கு 16 அணா அந்த காலத்துல ரூபாய்க்கு 16 அணா ரூபாய்க்கு 16 ஆமா 96 பைசா தான் சரி. இப்ப பாரு ரூபாய்க்கு 100 பைசா ஒரு ரூபா பைசா ஒரு ஆமா. ஆமா சரி அப்படி கணக்கு அப்படி ஐடியா நாரத மகாமுனிவர் நாராயணா 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 என்று வருகின்ற போது திரிலோக சஞ்சாரி தேவர்களுக்கு உபகாரி வருகின்ற போது எதிரே வருகின்ற வல்லரக்கனை கண்ணில் கண்டார் கண்ணி கண்டா காபி குடிப்ப வல்லரக்கனை கண்ணிலே கண்ட போது சரி ஆகா ஆகா பார்த்தான் இந்த வல்லரக்கனை என்ன என்ன செய்கிறான் ஏ அப்பா அரக்கா ஏறக்கா ஏனவ நாரத மகாமுனிவர் ஒரு நாளைக்கு 1000 பொய் சொல்லுவாரு சரி இன்னைக்கு 999 பொய்ய சொல்லிட்டாரு சொல்லி முடிச்சிட்டாரு ஒரு பொய்ய சொல்லதுக்கு ஆளை தேடிட்டு வராரு ஆள் யாரும் கிடைக்கல ஆளுங்க கிடைக்கல அங்க வயிறு ஊதிக்கிட்டு வருது ஊதுமுல்லா கபாலம் வெடிச்சிரும் ஆமா ஊதிக்கிட்டே வருது என் ஊர்ல எல்லாம் தாளக்காரன் பொய்ய சொல்லி சொல்லிதான் ஊர் ஊரா வில்லடிக்கான் அப்படியா ஆமா என் அப்பா அவன் பொய்ய தான் பெரிய பொய்யா இருக்கு பெரிய போய் ஆமா செம்பரை இலக்கிய வாரம் செம்பெடுத்து உள்ள வையும் நானா அப்படியா அந்த கதைக்கு இருக்கு தாளக்காரன் கதை காரங்க. ஆமா இப்படியாக இருக்கின்ற போது ஆமா. என்ன நடக்கின்றதையா மேடம் என்ன நடக்கிறது அதாவது ஒரு பொய் சொல்வதற்கு ஆள் தேடிக்கொண்டு வருகின்ற போது எதிரே வருகிறான் வல்லரக்கு வல்லரக்கன் வருகிறான் ஏ அரக்கா என்ன ஒரு நாள் இந்த பக்கம் வரமாட்டேன் இன்னைக்கு ஏன் வந்திருக்க நான் உன் ஊர் தேடி போனேன் சரி உன் ஊர்ல உன்னை காங்கல உன்னை சொன்னாங்க நீ ஏதோ கைலாசம் இருக்குன்னு ஆமா அதனால நான் உன்னை தேடி நான் வந்தேன்டா கைலாசம் நீ எதற்கே வந்து முட்டிட்ட எதுக்கு வந்து முட்டிட்டு ஆமா கைலாசம் எதுக்குடா போனேன் எதுக்குடா ஆண்டவன் பகவானிடத்திலே 5 விரலுக்கும் அக்னி வரம் வாங்க சென்றேன் வரவாங்க சென்ற 3 விரலுக்கும் முடிக்கு வரம் வாங்க சென்றேன் ஏ அரக்கா என்ன சொல்லுதான் என்னையா சொல்லுறா ஏ நந்தி தேவரே தூர தள்ளி நின்னு கைய மேல வச்சிருவேன் தூர பேரும் மேல வச்சாலும் வச்சிருவான் வச்சிருவானே சண்டாள பாவி என்று இந்த நாரத மகாமுனிவர் என்ன சொல்லுகின்றா தெரியுமா என்ன சொல்லுகிறா வரத்தை பகவான் தந்தாருன்னு சொல்லுதிய வரத்தை காமி பாப்போம் அப்பா உனக்கு வரம் எப்படி கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு பகவான் உனக்கு வரம் எப்படி கொடுத்தாரு நான் ஆண்டவனை வணங்கி நின்னேன் ஆண்டவன் அவனுக்கு தந்தேன் நாரு நான் ஒரு பொட்டலம் கிட்டலம் கொடுக்கலையா கொடுக்கல அள்ளியும் கொடுக்கலையா கொடுக்கவே இல்லை அவர் அளந்தும் கொடுக்கலையா அளந்தும் கொடுக்கல சரி தந்தை வாயினால சொன்னாரு வாயினால சொன்னாரு தந்தேன் தந்தேன் என்று சொல்லுகிறார் நானும் வந்தேன் வந்துட்டேன் வந்துட்டியா ஆமா. ரொம்ப கெட்டிக்காரன் ஆமா நீ வந்தேன்னு வந்துட்ட சரி உன்னைய பகவான் நல்ல ஏமாத்தி போட்டார் ஆமா ஏமாத்தி ஏன் போட்டேன் ஆண்டவன் பகவானை ஏமாத்திட்டாரு உன்னை நல்ல ஏமாத்தி போட்டார் கொடுத்த பகவானை பரிசோதித்துப்பார் இந்த வல்லரக்கன் எப்படி வருகின்றான் தெரியுமா என்ன நினைத்துக் கொண்டு எப்படி வருகிறான் ஈட்டிய மரத்திலே கூர்மை பார்த்தது போலாகவோ வார்த்தது போலாகவோ வளர்ந்த கிடா மார்புலை பாய்ந்தது போலாகவோ பாய்ந்தது போலாகவோ
பகவான் தந்த வரத்தை கொண்டு பகவானை எரிப்பதற்கு அரக்கன் மனசுல என்ன எண்ணிக்கொண்டு வருகின்றான் என்ன எண்ணிக்கொண்டு வருகிறான் அந்த பகவான் தந்த வரத்தை கொண்டு பார்வதியோ நமக்கு தானே வரத்தை கொண்டு நமக்கு தானே கணவரையோ பள்ளி பள்ளி மனசுல என்ன நினைக்கிறான் பகவான் வந்த வரத்தை கொண்டு பகவானை எரித்தால் பார்வதியை அமுக்கத்தானே அந்த பார்வதியை போட்டு அமுக்கத்தானே பார்வதி நமக்குத்தானே ஈசன் தந்த வரத்தை கொண்டு ஈசனை எரித்தோமானால் ஈஸ்வரியும் நமக்குத்தானே ஈஸ்வரியும் நமக்குத்தானே செந்தாமரையில் வள்ளி கொண்ட லட்சுமியால் வருவாள் நம்மளை அண்ணாவென்று கையெடுப்பர் அண்ணாவென்று கையெடுப்பார் அரக்கன் வரத்தை வாங்கிய விரலை மறந்துவிட்டு இடது கையை நீட்டிக்கொண்டு கைலாசம் வருகின்ற போதோ கைலாசம் நோக்கி வருகிற போது ஐயா அரக்கன் கதை சாஸ்தா கதையை எடுத்துக்கிட்டார் விடியவும் படிக்கலாம் விடிஞ்சும் படிக்கலாம் அப்புறமும் படிக்கலாம் நம்ம வடக்க கயத்தாரி ஏரியாவுக்குள்ள போயாச்சுன்னா வச்சுக்கோ நைட்டு 9 மணிக்கு போறத வில்லு காலையில 5 மணி வரைக்கும் சாஸ்தா பிறவி படிக்கணும் அப்புறம் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் சிவன் பூஜைக்கு காலையில 6:30 7 மணி வரைக்கும் படிக்கணும். ஆமா, சிவனை அடைந்த பெருமாளுக்கு படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் 1 மணி நேரம் தூங்கணும். 1 மணி நேரம் தூங்க கூட இடம் இருக்காது. குளிச்சு பிறக்கி வருவோம், சாப்பிடுவோம். அங்க மணி 10 ஆயிரும். மதியான கொடைக்கு வில்லு கட்டி ஆகணும். அதனால சாஸ்தா கதையை எடுத்துக்கிட்டா விடியவும் படிக்கலாம், விடிஞ்சும் படிக்கலாம். ஆமா, என்னத்த அடியா இப்ப நம்ம படிக்கிறதுக்கு குறைவ டைம் இருக்கிறதால கதையை நாங்க விரட்டி கொண்டு போறோம். ஆமா, விரட்டி அடிக்கும். என்னத்த படிக்கும், ரய்யன்னு அடிக்கணும். என்னத்தப்பா சாஸ்தா கதைய அடியா? ஆமா, இப்படியாக இருக்கின்ற போதே அரக்கனுக்கு பயந்தாதி கையிலை விட்டு யாரெல்லாம் எப்படி ஓடுகின்றார் தெரியுமா? எப்படி ஓடுகிறார்? வானவரும் ஓட்டினார், வாகனத்தில் பெரும் மனோடினா
வாகனத்தில் அயப்பெருமாள் ஓடினார் நடுவனல்ல வாகனத்தில் காளி தேவி ஓடினார் நடுவனல்ல வாகனத்தில் காளி தேவி ஓடினார் அழுதை நல்ல வாகனத்தில் மூதேவி ஓடினார் அழுதை நல்ல வாகனத்தில் மூதேவி ஓடினார் பச்சை கிளி மீது ஏறி மன்மதன் ஓடினார் பச்சை கிளி மீது ஏறி மன்மதன் ஓடினார் மயிலேறி சுப்பிரமணியன் கையில விட்டு ஓடினார் மயிலேறி சுப்பிரமணியன் கையில விட்டு ஓடினார் நாளை கன்று வாகனத்தில் கடவுள் பகவான் போகையில் நாளை கன்று வாகனத்தில் கடவுள் பகவான் போகையில் பெருசாலி வாகனத்தில் பிள்ளை யாரும் போகையில் பெருசாலி வாகனத்தில் பிள்ளை யாரும் போகையில் அப்பா 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 பகவானே பகவானே மக விநாயகம் வலிய மறைச்சிட்டாரு மறைச்சு நிக்காரு அப்பா எனக்கு காலும் கட்ட காலு கையும் குட்ட கை குட்ட கை போலவே இருக்கு சொலவு போல் காது இருக்கு சொலவு போல காது இருக்கு அப்பா எனக்கு 8 குட்டு பிறந்தவனுக்கு இறைவனுக்கு என்ன வாகனம் கொடுத்தீரு பச்சை வயிறு வாகனத்தை எனக்கு இந்த பெருச்சாலி வாகனத்தை கொடுத்திருக்கிறேன் போய் இந்த சாலி வாகனத்தை கொடுத்து இந்த பெருச்சாலி நேரம் சமயம் பார்த்து என்ன கேட்க தெரியுமா என்ன கேட்கிறது வேகமாக போக சொன்னால் வேகமாக போக சொன்னால் அவசரமா போக சொன்னால் அவசரமா போக சொன்னால் என்ன கெட்ட ரோஜாலி எல்லோரும் தகை குறையா மனக்கட்ட பெருச்சாலி மாவுரத்தையும் பெருச்சாலி இப்படித்தான் கேக்கு என்ன கெட்ட பெருச்சாலி எல்லோரும் கேக்கு எந்த ஆக்கங்கட்ட பெருச்சாலி அதானே இப்படியாக இருக்கின்ற போது ஆண்டவன் சிவபெருமான் பிள்ளையாருக்கு வரம் கொடுத்தார் வரத்தை கொடுத்தார் வாகனமாகப்பட்ட மூசிய வாகனம் எந்த இடத்திலே பூமியை நோக்கி மூச்சு விடுகின்றதோ பூமி கபாலம் இரண்டாக வெடிக்கும் சந்தி கண்ட இடங்களில் முச்சந்தி விநாயகனாக போய் அமர கடவுது தாயாகப்பட்ட பார்வதி ஒரு வேம்பாகவும் தகப்பன் பரமசிவம் ஒரு அரசாகவும் தலைத்து நிற்போம் ஆண்டவன் பகவான் பிள்ளையாருக்கு வரம் கொடுத்து விட்டு ஆமா அரக்கங்கதையை எடுத்துக்கிட்டா இந்த கதை தான் மெயின் நல்ல முக்கியமா கேட்கணும் அதை சொல்ல நேரம் இல்ல அந்த வார வல்லரக்க அக்கா கைய பிடிச்சு சண்டை போடலாம் புதன்கிழமை மதியானத்துக்கு மேல சண்டை போடுங்க ஆமா அதை சொல்ல நேரம் இல்ல அந்த வாரம் வல்லரக்க இதை சொல்ல நேரம் இல்ல இந்த வாரம் வல்லரக்க அரக்கன் கதையில இதுதான் மெயின் கட்டம் ஆமா நம்ம ஊர்ல குளத்து வேலை உண்டா உண்டா பிறகு வேலைக்கிழமை குளத்து வேலையில போய்விட்டு எங்கேயோ செக்காரக்குடி வத்திரம்பட்டியில இருந்து ஒரு பையன் வில்லுக்கு வந்தான் ஆமா அவன் கையில வாட்சியும் போட்டுக்கிட்டு கவரிங்ல ஒரு 2 மோதிரத்தையும் கைச்சையும் எடுத்து போட்டுக்கிட்டு ஏன் அப்ப வந்தவன் ஆட்டுன்னு ஆட்டன என்ன கதைய படிச்சா என்னத்த படிச்சானே புரிய புதன்கிழமை போகும்போது வாங்கிக்கோங்கக்கா ஆமா என் அக்காமாருக்கு போதா எனக்கு மிச்சம் ஆமா என் உடப்பிறந்தாம இருக்கு நான் கொடுத்துட்டு போறேன் உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க சொல்லுங்க ஆனா கொடுக்காதீங்க நானும் கல்வி கொடுப்பேன்னு பார்த்தேன் அடியா இப்படியாக இருக்கின்ற போது ஆண்டவன் சிவபெருமான் ஆதி கையிலேயே விட்டு ஓடுகிற போது தேவர்கள் வழிமறித்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா என்ன சொல்லுகிறார் பகவானே அது என்ன ஆண்டவனே பகவானே அது என்ன சொல்ல நேரம் ஈஸ்வரனே பகவானே இது என்ன ஈஸ்வரனே பகவானே இது என்ன சொல்ல நேரம் இல்லை இந்த வாரம் வல்லரையா இதை சொல்ல நேரம் இல்லை இந்த வாரம் வல்லரக்க அக்கனிய வரமாதற்கு ஆண்டவர் ஓடிவாரா வரமாதற்கு ஆண்டவர் ஓடிவாரா ஆண்டவானமாதற்கு கலைக்கண்டர் ஓடிவாரா ஆண்டவானமாதற்கு கலைக்கண்டர் ஓடிவாரா அக்கினியால் இடித்தாரான குயிரை செய்ய போடு அக்கினியால் இடித்தாரான குயிரை செய்ய வேணும் என்று கையில் உள்ள கிங்கையர் தலையடியிலே இறக்கி வைய தலையில் உள்ள கிங்கையர் தலையடியிலே இறக்கி விட்டு தேவாதி தேவர்களை நந்த வரமா பிறவி செய்து தேவாதி தேவர்களை அருளை மனமா உண்டு பண்ணி ஆண்டவன் சிவபெருமான
செவ்வரளி புஷ்பமாக்கி செவ்வரளி புஷ்பத்தின் நடுவே சிவலிங்கமாய் போய் மறைத்தாரே ஆண்டவன் சிவபெருமான் செவ்வரளி புஷ்பத்தின் நடுவே சிவலிங்கமாக போய் மறைந்திருக்கின்ற போது அதாவது சாஸ்தா பிறக்க இருப்பதால் மேலை இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்திற்கு முன் வருமாறு உங்களை விழா கமிட்டியார் மீண்டும் மீண்டும் அழைக்கின்றார். இப்படியாக ஆண்டவன் சிவபெருமான் செவ்வரளி புஷ்பத்தின் நடுவே சிவலிங்கமாய் போய் மறைந்திருக்க என் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆயர்வாடி வட்டணா அம்பலக்கோனார் அரண்மனையிலே அதாவது கரூர் பட்டணம் கமுசந்தங்கை தேவகிக்கு 8வது திருக்குழந்தையாக பிறந்து ஆயர்வாடி பட்டண அம்பலக்கோனார் அரண்மனையிலே நாட்டாமை நந்தகோனாருக்கும் யசோதையாளுக்கும் மகனாகவே வளர்ந்து வருகின்ற போது தாய்மாமன் கஞ்சன் கமுசன் கதை முடித்தார். கஞ்சன் கமுசன் கதையை முடித்துக் கொண்டு அப்பா ஆடுமாடை மேய்த்து வருகின்றார். ஆடுமாடை மேய்த்து வருகின்ற போது என் பெருமான் கோபாலக்கண்ணன் சீங்குழலை எடுத்துக்கொண்டு அப்பா மேய்த்து வந்த ஆடு மாடுகளை நாமல் மேய்க்க வேண்டுமே என்று சொல்லி அரளிவனம் வந்து சீங்குழலை எடுத்து அப்படி வாசிக்கின்ற போது அப்படி எப்படி என் பெருமான் கோபாலக்கண்ணன் சீங்குழலை எடுத்து வாசிக்கின்ற சீங்குழலை சக்கி மயங்கிய ஆடு மாடுகள் எப்படி திருநடனமாடுது எப்படி திருநடனமாடுகிறது ஆடுகளே மாடுகளே மாடுகளே ஆடுகளே மாடுகளே வாசித்து ஆடு மாடுகளை அப்படி திருநடனம் ஆடச் செய்கின்ற போது என் பெருமான் சீங்குழலை இசைக்கு மயங்கி அதாவது ஆடும் மாடும் திருநடனம் ஆடுது. திருநடனம் ஆடுகிறதோ நீ ஆடுறியா? என்னது சரி என்ன பாட்டுக்கு ஆடுவ? நடி முனியம்மா கருகமணி போட்ட
இது யாரு வச்ச மையே இது யாரு வச்ச மையே ஓ இந்த பாட்டுக்கு தான் ஆடுவியா கொடுங்க கொடுங்க நாங்க கொடுத்தா வேண்டாம்னு சொல்லவே மாட்டோம் ஆமா ஐடியா எதோட அதானே கேட்டேன் அவன் அப்பறையே நைட்டி கேட்டான் அவன் நைட்டி போட்டு ஊர் ஊர் ஆடுறதுக்கு அழகுதான் அடுத்த ஊர்ல கொடுத்துருவாங்க என்ன படிப்பா சம்பா நெல்லு குத்தி நான் சோறு சமைச்சிருக்கேன் மாமா சோறு சமைச்சிருக்கேன் சேலத்து மாம்பழ சாதம் ரசமும் வச்சிருக்கேன் மாமா ரசமும் வச்சிருக்கேன் சாப்பிட வாரிகளா மச்சான் சண்டைக்கு வாரிகளா சாப்பிட வாரிகளா சண்டைக்கு வாரிகளா அப்பா புது புது பாட்டா நீ தான் கண்டுபிடிக்க எனக்கு ஒண்ணு தெரிய மாட்டுக்கு பொண்டாட்டி கும்மி அடிக்க நல்ல குடும்பம் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் ஆமா குடும்பமே கூத்தாடி குடும்பமா இருக்கு ஆமா இப்படியாக இருக்கின்ற போது பெருமான் கோபாலக்கண்ணன் சீங்குழல் இசைக்கு மயங்க ஆடு மாடுகள் எப்படி திருநடனம் ஆடுகின்றது எப்படி எப்படி ஆடுகிறது ஆடு மாடுகளும் ஆடுகின்ற போது ஆண்டவன் சிவபெருமான் ஒளிந்திருந்த அரளி கொப்பும் ஆடுகின்றது திமி 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 என சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனிருந்த அரளி கொப்பு சேர்ந்து ஆடவே சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனிருந்த அரளி கொப்பு சேர்ந்து ஆடவே கொப்பு ஆடிடாமல் ஒன்றை கொப்பது ஒன்றை கொப்பது தரியிட தாளம் போடவே தாளம் போடவே ஆடும் கோப்பை மாயம் சென்று ஓடி பார்த்திட ஓடி பார்த்திட அதனை கண்டு மாயன் கேள்வி அதிகம் பேசிட அதிகம் பேசிட மனுஷன் வந்தது மானம் இல்லையோ உமக்கு மானம் இல்லையோ அடிகள் பட்டது வெட்டும் இல்லையோ உமக்கு வெட்டம் இல்லையோ ரூபா வாங்கி கொண்டது இழப்பும் இல்லையோ உமக்கு இழப்பம் இல்லையோ மோசம் இல்லையோ உமக்கு ரோசம் இல்லையோ ஓட்டுல வாங்கி வந்தது ரோசம் இல்லையோ வாங்கி வந்தது ரோசம் இல்லையோ சீங்குழல் இசைக்கு மயங்க ஆடுகின்ற போது அத்தானோ அத்தான் மச்சானோ மச்சான் என்னத்தப்பா அத்தான் மச்சான் ஒண்ணுத்தி அக்களையா ஆமா. அத்தான் மச்சான் என்ற ஆண்டவன் சிவபெருமானை மைத்துனன் கோபாலக்கண்ணன் கூப்பிடுகின்ற போது அழைக்கிற போது அரக்கன் தான் வந்தார் என்ற ஆண்டவன் சிவபெருமானை நீ அத்தான் என்று சொல்லாதடா அறிவு கட்ட வல்லரக்க அரக்கா மச்சான் என்று சொல்லாதடா மானங்கட்ட வல்லரக்கா மானங்கட்ட நீ வெள்ளரக்கா என்ன வார்த்தை சொன்னாலும் நீ என்னைய அக்கா முறை செப்பாத அப்படிதான் சொல்லுவேன் அத்தா முறை ஆமா அத்தா முறை செப்பாது அத்தா முறை செப்பாதடா வல்லரக்கா ஆமா ஆமா ஆண்டவன் சிவபெருமான் செய்த லீலையை என் பெருமான் கோபாலக்கண்ணன் உடைத்தார் உடைத்தார் ஏ ஆண்டவா பகவானே பகவானே புட்டுக்கு மண் சுமந்ததும் ஆனமில்லையா மதுரை பாண்டிய மன்னன் கையாலே அடிகள் பட்டது வெக்கமில்லையா உமருக்கு வெக்கம் இல்லையா அதாவது தெரு தெருவா வாங்கி உண்டது இறப்பம் இல்லையா இரண ஓட்டுல வாங்கி கஞ்சி குடிச்சது உங்களுக்கு ரோசம் இல்லையா உங்களுக்கு கொஞ்சம் கூட ரோசம் ஓ இல்லையா மைத்துனன் கோபாலக்கண்ணன் தான் வந்தார் என்று ஆண்டவன் சிவபெருமான் அரளிவனை விட்டு வெளியே வர ஏ மைத்துனா கோபாலக்கண்ணா ஆண்டவன் சிவனார் என்னையா சொல்லுகின்றார் என்ன சொல்லுகிறார் இருந்து இருந்து நான் ஒரு ஆம்பளை கையால தான் அடிபட்டேன் கையால் அடிபட்டேன் உமர மாதிரி ஒரு பொண்ணு கையால அடிபட்ட நினைச்சீரா என்ன உமர மாதிரி பொம்பளை கையால அடிபட்ட நினைச்சீரா என்று என் பெருமான் கோபாலக்கண்ணனை பார்த்த ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா அத்தா பகவானே நீரா ஆயர் பாடியில் போய் வளர்ந்தோம் இல்லையோ இல்லையோ
மைத்துனா கோபாலக்கண்ணா ஆயர்வாடியில் போய் வளர்ந்தது மானமில்லையா? எனக்கு மானம் இல்லையா? ஆடு மாடு வளர்த்து வயிறு வளர்த்தது ரோசம் இல்லையா? கொஞ்சம் கூட ரோசம் இல்லையா? இல்லையா? ஆமா. அதான் நீ இப்படி வந்து உட்கார்ந்திருக்க. ரோசம் இருந்தா இந்த இடத்துல உட்கார முடியுமாய்யா? அதானே கேட்டேன். உரியில் வெண்ணெய் திருடி உண்டது மானமில்லையா? மானம் இல்லையா? கல்லு உரலில கட்டி அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா? வெக்கம் இல்லையா? ஏ மைத்துனா, மைத்துனா, ரெண்டு பேர் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா வச்சுக்கோரும். சரி, அரக்க வந்துருவான், தலையில கைய வச்சுனா ரெண்டு பேர்த்தையும் க்ளோஸ் பண்ணிடுவான். எனங்கண்டு அழிச்சிருவான். எப்படியா? ஆமா, எனங்கண்டு அழிச்சிருவான். எனங்கண்டு அழிச்சு ஆமா. இல்லையா? ஆம்பளை அழிச்சிருவான். அடியா பொம்பளைன்னு விட்டு போயிருவான். விட்டு போயிருவானா? இப்படியாக இருக்கின்ற போது ஏ மைத்துனா கோபாலக்கண்ணா, கண்ணா, என்கிட்ட நிக்கும் பாரு 1000 ஆடு மாடு. சரி, அந்த 1000 ஆடு மாட்டையும் நீர் பாத்துக்கோரும். ஆமா, நீ ஒரு ஆள் பாத்துக்கிறோம். ஆமா, சரி, நான் போய் அரக்கன் அழிச்சிட்டு வரேன். நான் சென்று அழித்து வரேன் என்ற ஆண்டவன் சிவபெருமானிடத்தை ஆடு மாடை ஒப்படைக்கின்ற போது ஆமோ என் பெருமான் கோபாலக்கண்ணன் என்ன சொல்லுகின்றார்? என்ன சொல்லுகிறார்? ஏ மைத்துனா, ஏ ஆண்டவன் சிவபெருமானே, ஏ பெருமாளே, இந்த கோலத்தை நீங்க மாத்தணும். ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த கோலத்தை நீங்க மாத்தணும். என்னத்த மாத்தணும்? வேட்டி அவுத்து போடுங்க. வேட்டி அவுத்து போடணுமா? வேட்டி அவுத்து போட்ட யார் பாக்க? கால் அவுத்து போடுங்க. ஐயா, இந்த ஒரே மாத்திட்டு சரி, நீங்க காவி வேட்டி வெட்டணும். ஓ புலித்தோலை கட்டி கலட்டி தூர போட்டுட்டு அழுக்கு வேட்டி கட்டணும், கருத்த கம்பளி போத்தணும். ஆமா, கையில என்னது ஊனணும்? என்ன கூண்டுகோள்? கையில தடிக்கம்பு ஊனணும். ஆட்டை அப்படி எப்படி பத்தணும் இல்ல? ஆமா, செம்பு சட்டி இருக்கு பாரு. ஆமா, தூக்கு சட்டி, தூக்கு சட்டி, செம்பு தூக்கு சட்டி ஏந்தணும். ஆமா, ஆண்டவன் சிவபெருமானை பார்த்து என் பெருமான் கோபாலக்கண்ணன் மேலும் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? என்ன சொல்லுகிறான்? எடக்கோலம் எடுத்த மட்டும் போதுமா, மண்ணாசை போதுமா, கம்ப தூக்கி தோளில போட தெரியுமா, கம்ப தூக்கி தோளில போட தெரியுமா, தெரியுமா, எடக்கோலம் எடுத்த மட்டும் போதுமா, மண்ணாசை போதுமா, கம்ப தூக்கி தோளில போட தெரியுமா. படி சொல்லட்டி படி சொல்லட்டி படி சொல்லட்டி அப்படி சொல்லட்டி போடணும் போடணும் படி சொல்லட்டி படி சொல்லட்டி போடணும் படி சொல்லட்டி படி சொல்லட்டி போடணும் போடணும் எடக்கோலை எடுத்தா மட்டும் போதுமா? போதுமா? கம்ப தூக்கி தோலில போட தெரியுமா? கம்ப தூக்க தெரியுமா? என்ன கம்ப? கம்பு ஊடி இருப்போம்ல. ஆமா, கம்பு ஐடியா. கம்ப தூக்க தெரியாமையா வந்திருக்கோம். ஐடியா என்னத்த? வில்லு கம்பு. இப்படியாக இருக்கின்ற போது என் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆண்டவன் பகவானிடத்தில் 1000 ஆடு மாடுகளை ஒப்படைத்தார். ஆண்டவன் சிவபெருமான் ஆபத்துக்கு பாவம் இல்லை என்றோ போனார், வேஷத்தை கொண்டார், கோலம் கொண்டார். அத்தா பகவானே, பகவானே, இப்பதான் உங்களை பார்க்கும் போது நீங்க எப்படி இருக்கீங்க? பழைய பரம கோனார் போலாவோ, சுப்பையா கோனார் போலாவோ, சம்பவ கோனார் போலாவோ, ஆரம்ப கோனார் போலாவோ. இப்பதான் உங்களை பார்க்க கோனார் வேஷம் உங்களுக்கு தான் 16 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஆண்டவன் பகவானிடத்திலே 1000 ஆடு மாடுகளை ஒப்படைத்தார். என் பெருமான் கோபாலக்கண்ணன் அரக்கனை அழிக்க வேண்டும் என்று என்ன சொர்வம் கொண்டு வருகின்றார்? எப்படி சொர்வம் கொண்டு வருகிறார்? தன்னுடலை சொர்வம் மாறியே பெருமாளும், மாறியே பெருமாளும், சொர்வம் மாறியே பெருமாளும், மாறியே பெருமாளும், வேஷமாறி கோலம்
அன்பிரலங்கால் கிளி கட்டுவோமா பெருமாளே கட்டுவோமா பெருமாளே கட்டுவோமா பெருமாளே கட்டுவோமா பெருமா சூரனார் இசை பெற கோலங்கள் வாழுமா கட்டுவோமா பெருமாளே கட்டுவோமா பெருமா சூரனார் இசை பெற கோலங்கள் வாழுமா எடுத்தார் அழகாய் ஒரு மோகினி அவதாரோ சாஸ்தா விறக்க இருப்பதால் சாமி கொண்டாடிகள் அனைவரும் உங்க கோவிலுக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார் மீண்டும் மீண்டும் அழைக்கின்றார்கள். சாஸ்தா பிறக்க இருப்பதால் சாமி கொண்டாடிகள் அனைவரும் கோவிலுக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார் மீண்டும் மீண்டும் அழைக்கிறார்கள். இப்படியாக அழகாய் உள்ள ஒரு மோகினி அவதாரம் எடுத்துக்கொண்டு என் பெருமான் கோபாலக்கண்ணன் எங்கே வருகின்றார் தெரியுமா? எங்கே வருகிறார் இருக்கும் வனத்திற்குள் பெருமான் கோபாலே கச்ச சலங்கின் சத்தத்தை காதிலே கேட்டான் வல்லரக்கே. ஓடோடி வந்து பெண்ணே என்று வழிமறித்தான். பெண்ணே என்று வழிமறித்து இந்த வல்லரக்கன் மோகினியிடத்திலே என்ன கேட்கிறான்? என்ன கேட்கிறான்? ஊர் என்ன, பேர் என்ன, குலம் என்ன, தாய் என்ன, தகப்பன் என்ன, அண்ணன் உண்டா, தம்பி உண்டா, அக்கா உண்டா, தங்கச்சி உண்டா என்று இந்த மோகினி என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? ஏ அண்ணா வல்லரக்கா, என்று இந்த மோகினியானவள் என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்ன சொல்லுகிறா? என் வாழ்க்கை வரலாறு கேட்ட வச்சுக்கோ, உள்ளும் புறாவும் தண்ணி குடிக்காது. ஆமா, என் வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் நீ கேக்கியா என்று இந்த மோகினியால் என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்ன சொல்லுகிறா? மலையத்து அரசனுக்கு நாங்க அக்கா தங்கச்சி 8 பேர் வெண்பிறந்தோம். ஒவ்வொருத்தைய ஒவ்வொரு ஊர்ல கட்டி வச்சோம். 8 பேரா பிறந்திய? ஆமா, ஒருத்தி இல்ல, 2 பேர் இல்ல, 8 பேரும் பொம்பளை பெண்ணுதானா? 8 பேரும் பொட்டச்சியதான். 5 பெண் பிறந்தா அரசன ஆண்டிமா சொல்வார்கள். உங்க அப்பா 8 பேரையும் பெண்ணா பிறந்து எப்படி வளர்த்து வந்தா? இப்படியாக இருக்குகின்ற போது என் பெருமான் கோபாலக்கண்ணன் அந்த அரக்கனிடத்தில் என்னையா சொல்லுகின்றார்? என்ன சொல்லுகிறார்? அதாவது மோகினி அரக்கங்கிட்ட எடுத்துரைக்க, ஏ அண்ணா வல்லரக்கா, 8 பேரையும் ஒவ்வொரு ஊர்ல கட்டி கொடுத்த பாத்துக்கோ. என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? ஒரு அக்கால காசியில வாழுகின்ற காசி விஸ்வநாதருக்கு எங்க அக்கா விசாலாட்ச கட்டி வச்சோம். விசாலாட்ச கட்டி வைத்து எங்களுக்கு கடுகாப்பிய கொடுத்துட்டு நீங்க ஒத்தியில பால் காப்பிய குடிக்கலாமா? ஏ அண்ணா வல்லரக்கா, மூத்தது ஒரு அக்கால காசியில வாழுகின்ற காசி விஸ்வநாதருக்கு எங்க அக்கா காசி விசாலாட்ச கட்டி வச்சோம். விசாலாட்ச கட்டி வச்சோம். இரண்டாவது அக்காலை பாவனாசம் வாழுகின்ற பாவனாச பெரியாருக்கு பால உலகாலை கட்டி வச்சோம். கட்டி வைத்தோம். மூன்றாவது அக்காலை குற்றாலத்திலே வாழுகின்ற குள்ள மனுஷன் குற்றாலன் ஆதருக்கு எங்க அக்கா குலவாமணியை கட்டி வச்சோம். கட்டி வைத்தோம். நாலாவது அக்காலை சங்கரன் கோவிலே வாழுகின்ற மூலவாழும் சங்கரருக்கு எங்க அக்கா ஆவட கோமதியை கட்டி வச்சோம். கட்டி வைத்தோம். ஐந்தாவது அக்காலை மதுரை வாழும் சொக்கருக்கு எங்க அக்கா மீனாட்சியை கட்டி வச்சோம். மீனாட்சியை கட்டி வைத்தோம். ஆறாவது அக்காலை எங்க அப்பா கட்டி வச்சிருக்கு. எவ்வளவு ஒருத்தி மறந்துட்டிய? திருநெல்வேலி டவுனில நெல்லையப்ப சாஸ்திரிக்கு எங்க அக்கா காந்திமதியை கட்டி வச்சா. கட்டி வச்சிருக்கு. இன்னொருத்தையும் எங்க கட்டி வச்சிருக்கு? திருவண்ணாமலையில வாழுகின்ற அண்ணாமலை நாதருக்கு எங்க அக்கா உண்ணாமலையை கட்டி வச்சோம். அரக்கான 8வது பிறந்தவ எம்பேரி மோகினியா. எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்ட மண்ணு. நம் மங்கை புத்த நட்சத்திரம் மன்னனுக்கு ஆகாது. ஆமா, நம் பெண் பூத்த நட்சத்திரம் புருஷனுக்கு ஆகாது. என் மன்னனோடு சண்டையிட்டு மாதா வீடு போறேனடா. அரக்கா என் புருஷனோடு சண்டை செய்து நான் பிறந்த வீடு போறேனடா. சண்டை
செய்து போகும் பண்ணை சங்கடப்படுத்தாதடா ஏ வல்லரக்கா வந்து போய் வாரவரை நோக விடையடிக்காதடா ஏ அண்ணா வல்லரக்கா அரக்கா நொந்து போய் வாரவள நோக விட அடிக்காத என்று சொல்லுகின்ற போது இந்த வல்லரக்கனிடத்திலே மோகினி மேலும் என்ன சொல்லுகின்றார் என்ன சொல்லுகிறார் அதாவது 8வது அப்பை மதுரை வாழும் சொக்கனுக்கு 2வது தாரமாகவே கட்டி வைத்தார் ஆமா 2வது தாரமாகவே கட்டி வைக்கின்ற போது இருக்கிற போது மீனாட்சிக்கும் எனக்கும் ஒரே சக்களத்தி போராட்டம் அந்த சகல பேருக்கும் கொண்டாட்டம் அப்ப மதுரையில வடக்கறத வீதியில பார்க்கணும் சரி போன 4 காலையில என் புருஷன் கூட சண்டை போட்டேன் அடுத்த 4 காலையில எங்க அத்தை கூட சண்டை போட்டேன் அதுக்கு மறுநாள் காலையில என் மாமன் கூட சண்டை போட்டேன் அடுத்த 4 காலையில என் குழந்தை கூட சண்டை போட்டேன் அதுக்கு அடுத்த 4 காலையில எதிர்த்த வீட்டுக்காரி வந்தான் ஏ பயவுள்ள மவா ஓடிடுவான் காலை இடிக்கிறவன்னுட்டேன் காலை கட்டகால ஆக்கிடுவா கட்டக்கால் ஆக்கிருவியா 8 ஓடி 8 நாளா மதுரையில வடக்கிறத வீதியில ஒரே சக்களத்தி போராட்டம் ஏ அம்மா மோகினி அவன் கிடக்க மதுரை சொக்கனி என்னோடு வா உண்பதற்கு சோறுதாரம் உடுத்துவதற்கு துணியும் தாரே பல்லாங்குழி ஆடுவதற்கு பாப்பாத்தி பெண்கள் தாரே வெத்திலை சுருள்மணிக்கு விதவிதமா பெண்கள் தாரே பெண்கள் பெறுகிறேன் கட்டில் உண்டு மெத்தை உண்டு கைபிடிக்க தோழி உண்டு கைபிடிக்க தோழி உண்டு கால் பிடிக்க தோழி உண்டு உனக்கு பல்லாங்குழி ஆடுவதற்கு பாண்டி மாறும் பெண்ணும் தானே கூட வாப்பா மோகினி அண்ணா வல்லரக்கா உன்னோடு வர வேண்டுமையானால் மூத்தகுடியா இடத்திலே முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று சொல்லி திருப்பார் கடலிலே சென்று முங்கி மூழ்கி அதாவது திருநீரை விசைந்து உனது சிரசுக்கு நேராக நீ வைத்து அதாவது உன்னை பார்த்த கண்ணால் நான் வேறு எந்த பெண்ணையும் பார்க்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டும் அரக்கன் பெண்ணுக்கு ஆசைப்பட்ட பெரும்பாவி வல்லரக்கே மங்கைக்கு ஆசைப்பட்ட மாவாவி வல்லரக்கே அவன் கொடுத்த வரத்தை அறிவிழந்தான் வல்லரக்கே சிவன் கொடுத்த வரத்தை சிந்தையில் எண்ணி பார்க்காத வல்லரக்கே திருப்பார் கடலிலே மகட இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் ஆலயத்திற்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியர் அழைக்கின்றார் மகட இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியர் அழைக்கிறார் இப்படியாக இருக்கும்போது அரக்கன் திருப்பார் கடலிலே சென்று முங்குதம் உலகுதம் மோகினி நிக்காம போயிட்டால என்று பார்க்கிறான் போயிட்டால என்று பார்க்கின்ற போது அரக்கன் காக்கா குளிப்பு போடுதான் திருநீரை வலது கரத்திலே எடுத்து இடத்திலே பிசைந்து தனது சிரசிலே வைத்து பெண்ணை உன்னை பார்த்த கண்ணால் வேறு எந்த பெண்ணையும் பார்க்க மாட்டேன் இது சத்தியம் 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 அரக்கன் சத்தியம் செய்கின்ற போது அரக்கன் தலை தெரித்த அலைவான் கடலிலே விழுந்தது அரக்கனை அழைத்து விட்டு எடுத்தார் யாதவார் கோலம் வருகின்றார் என் பெருமான் கோபாலக்கண்ணன் அரளிவனம் ஏ அத்தாம் பகவானே அரக்கனை அழைத்து வந்தேன் வாரும் கைலாசம் போகும் அரக்கனை அழிச்ச கோலத்தை முன்னால எடுத்தாத்தன நம்புவேன் கைலாசம் வருவேன் கைலாசத்துக்கு வருவேன் அத்தாம் பகவானே பார்வதி இல்லாமல் தன்னன் தனிமையாக நீர் அரளிவனத்தில 12 வருஷம் இருந்திருக்கிறேன் கைலாசத்துல போய் தங்கச்சி பார்வதி முன்னால எடுத்து காமிக்க ஆடு மாடுகளே ஆண்டவன் சிவபெருமான் என் பெருமான் கோபாலக்கண்ணன் ஆயர் பாடிபட்டன் அனுப்பி வைத்து விட்டு வெள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமான் என் பெருமான் கோபாலக்கண்ணன் வந்திருக்கிற போது என் பெருமான் கோபாலக்கண்ணன் அரக்கனை அழித்த கோலத்திலே மகட இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்தை வந்தாச்சு இப்படியாக இருக்கின்ற போது அரக்கனை அழித்த கோலத்தில் என் பெருமான் கோபாலக்கண்ணன் அரசுருவம் எடுத்து நின்றார் அரசுருவம் எடுத்து நிற்கிற போது ஆண்டவன் சிவபெருமான் பின்னே என்றாவி சேர்த்து கட்டினார் ஆண்டவன் சிவபெருமான் மோக விஸ்தைநாதன் விந்தானது பூமியிலே ஒழுகி ஓட என் பெருமான் கோபாலக்கண்ணன் பூமியிலே விட்டோமனால் பூமாதேவி பொறுக்க மாட்டாள் என்று சொல்லி கரத்தாலே பாறையிலே விட்டறிந்தார் பாறையிலே விட்டெறிகின்ற ஒரு பாறை 2ஆக வெடித்தது பாறைக்குள்ள இருந்த அரிக்கும் சிவனுக்கு நடுவுதித்த ஐயன் பிறக்க போகிறான் அறிகிறவையே